ஓகே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால் இதில் பாருங்கோ, Z1 மைனஸ் Z2 என்ற சிக்கல் என்ன எப்படி ஆகன் வரைபடத்தில் வருகிறது பார்க்க போகிறோம். பாருங்கோ, ஆகன் வரைபடத்தில் P1 P2 எனும் புள்ளிகள் Z1 Z2 எனும் சிக்கலன்களை குறிக்கின்றன. Z1 மைனஸ் Z2 என்னும் சிக்கலனை குறிக்கும் புள்ளிய பெருமுறையை விளக்கு. நாங்கள் ஏற்கனவே Z1 சக Z2 படிச்சிட்டோம், அதை வச்சு ஒன்று கணக்கெழுஞ்சது. நாங்கள் இப்போ Z1 மைனஸ் Z2 பார்க்க போகிறோம். பாருங்க, நாங்கள் நிறுவலுக்கு போகும்போது விளங்கிக் கொள்ளும் இது என்னென்று வரப்போகுது. பாருங்கோ, மெய் அச்சு கற்பனை அச்சு. ரைட், இப்போ நாங்கள் எடுப்போம் P1 P2 ரெண்டு புள்ளி, P2. பாருங்க, Z1 மைனஸ் Z2 என்றதை நான் Z1 சக Z2 என்று எழுதலாம் தானே. இரண்டா நான் சகக்கு படிச்சிட்டோம், ரெண்டு சிக்கலை கூட்டுறதை படிச்சிட்டோம். அப்போ பாருங்க, Z1 சக Z2 என்று எழுதுறேன். அப்போ Z2 சய எப்படி இருக்கும்? சய Z2 இந்த கோடு இதானே Z2. இதை எப்படி இஞ்சால நீட்டினால் அதே அளவு தூரத்தில் இஞ்சால இருப்பார் P2 டேஷ் என்று போடுவோம். இவர் தான் சய Z2 ஆளா இருப்பார். என்ன இவர்? சய Z2, இவர் Z2. இது படிச்சிட்டோம் ஏற்கனவே. ஒரு சிக்கலன் இருந்தால் அந்த கோட்டை ஓவின் ஊடாக மட்டப்பக்கம் நீட்டினால் அதே அளவு தூரத்தில் மைனஸ் சிக்கலன் இருப்பார், சய சிக்கலன் இருப்பார். இப்போ பாருங்கோ, இது Z1, இது மைனஸ் Z2, ரெண்டு பேரையும் கூட்டினா என்ன செய்யணும்? ஒரு இணைகரத்தை பூர்த்தி செய்கிறது. இந்த புள்ளிதான் Z1 சய Z2 இருக்க போறேன். ரைட், இப்போ பார்ப்போம் நாங்கள் இது என்னென்று நிறுவனண்டு பார்ப்போம். பாருங்கோ, வளவு மாறிய வடிவா கீறுவோமங்கட ஆகன் வரைபடத்தில். ரைட், இது மெய் அச்சு, இது கற்பனை அச்சு. நாங்கள் P1 எடுப்போம், P1, P2 எடுப்போம் இஞ்சால. ரைட், இவர் P1, இவர் P2. அப்போ P2 மற்ற பக்கம் நீட்டினாத்தான் சய Z2 வருவார். அப்போ இவரை நீட்டுவோம் இஞ்சால. இவரை நாங்கள் இஞ்சால நீட்டுவோம். நீட்டினால் இவரை வெப்பம் P2 டேஷ். அப்புறம் என்ன செய்ய போறோம்? வேற நீட்டைகளை கவனிக்கணும், இந்த சூரம் சமனா நீட்டணுமா? அப்பதான் சய Z2 வரும், சயவில் வரும். ரைட், இனி என்ன செய்ய போறோம்? இவ ரெண்டு பேரையும் வச்சுக்கொண்டு நேரம் பூர்த்தி செய்யுங்க. அப்ப நேரத்தை ரைட். அப்ப இந்த நேரத்தில் நாங்கள் இந்த புள்ளியை Q எடுப்போம். சரிதானே? இப்போ நாங்கள் நிறுவனம் Q தான் எங்கட Z1 மைனஸ் Z2 நிறுவோம். அதுக்கு முதல் எடுத்த நேரத்தில் மார்க் பண்ணுங்க. இவரும் சமாந்தரம், இவரும் சமாந்தரம். மூலவிட்டங்களுக்கு இருவோம். ரைட், இப்போ இந்த மூலவிட்டங்கள் இடைவெற்ற புள்ளியை நாங்கள் வைப்போம். N என்ற புள்ளி வைப்போம். N. முதல்ல பாருங்க, எழுதுவோம் என்னென்று. P1, P2 எனும் புள்ளிகள் ஆகன் வரைபடத்தில் உள்ள P1, P2 எனும் புள்ளிகள் Z1, Z2 எனும் சிக்கலன்களை குறிக்கின்றன. ரைட், அப்ப இனி என்ன செய்யணும் பாருங்க. இப்ப P1 P2 இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? P2வை இங்கால பக்கம் நிறுவணும். OP2. இப்ப பாருங்க, P2O சமன் OP2 டேஷ் ஆகுமாறு
PO ஆனது P2O ஆனது OP2 டேஷ் வரை நீட்டப்படும். விளங்குதானே? அது வளமை என்னதுக்கு நீட்டுறாங்க என்றால் Z மைனஸ் இருக்கிறதுக்கு நீட்டுறாங்க என்ன, மைனஸ் Z எடுக்கிறது. அப்போ OP2 ஆனது OP2 டேஷ் வரை நீட்டப்படும். இனி என்ன செய்யணும் பாருங்க, இவரே ஒரு பக்கமாயும் இவரே ஒரு பக்கமாயும் கொண்டு இணைகரத்தை பூர்த்தி செய்தாங்க என்ன, OP1 OP2 டேஷ் என்பவற்றை பக்கங்களாக கொண்ட இணைகரம், இணைகரத்துக்கு என்ன பேர் பிள்ளைகள் பாருங்க, இணைகரத்தை பாருங்க, OP1 Q P2 டேஷ், OP1 Q P2 டேஷ் பூர்த்தி செய்யப்படும். புள்ளி Q ஆனது Z1 மைனஸ் Z2வை குறிக்கும். இப்படித்தான் நீங்கள் அதை விளங்கப்படுத்த வேண்டியிருக்கும். Z1 மைனஸ் Z2 என்ன எடுக்கணும், திரும்பவும் சொல்றேன் பாருங்க. இதுல இருக்குது Z1, இதுல இருக்குது Z2. அப்ப Z2வை நீட்டுங்க இஞ்சால, இதே அளவு தூரத்துக்கு இஞ்சால நீட்டி இதுல P2 டேஷ் என்று போடும். அப்ப இவர் Z2வை குறிக்கிறார் என்றால் இவர் Z2 டேஷை குறிப்பார், Z2 மைனஸை குறிப்பார். இவர் Z1 குறிக்கிறார். அப்ப இனி OP1ஐயும் OP2 டேஷையும் பக்கங்களாக கொண்ட இணைகரத்தை முடிச்சால் அந்த நாலாவது வர புள்ளி இருக்குதானே, இணைகரத்தின் மட்டிய புள்ளி எங்களுக்கு Z1 மைனஸ் Z2வை தரும். நிறுவல பார்ப்போம். நிறுவல ஒரு கஷ்டம் இல்லை பிள்ளைகள் பாருங்க. இப்ப இவர் இங்க பாருங்க, Z1 எடுப்போம் X1 சக IY1, Z2 எடுப்போம் X2 சக IY2, X0 சக IY0. இவரை P1 ஆல குறிக்கிறோம், இவரை P2 ஆல குறிக்கிறோம், இவரை Q ஆல குறிக்கிறோம். X1 Y1 என்றது வெட்ட புள்ளி, X2 Y2 என்றது வெட்ட புள்ளி, X0, Y0 என்பது வெட்ட புள்ளி. வளமையா எழுதுற மாதிரியே இதையும் எழுதுங்கோ. எழுதி போட்டு இப்ப பாருங்க, இப்ப இவர் X1 Y1, இவர் X2 Y2, இவர் X2 Y2 இவருக்கு என்ன நடக்கும், சாய X2 சாய Y2 வரும். வேற என்ன வெட்ட சாய தான் இஞ்சல்ல, சாய Z. சரி, இவரைத்தான் நாங்கள் X0 Y0 என்று போட்டுனாங்க. சரிதானே? ரைட். இப்போ இந்த எண்ணின் ஆளுருக்கு எழுதுவோம் பாருங்க. எண்ணின் ஆளுரை நான் X டேஷ் Y டேஷ் என்று வச்சேன்னால் X டேஷ் எழுதலாம், இது இணைகரம் தானே. அப்ப இந்த புள்ளியின் ஆளுரையும் இந்த புள்ளியின் ஆளுரையும் நடுப்புள்ளி தானே இவர இருக்கணும். அதே போல மற்ற பக்கம் எடுத்தீர்கள் என்றால், இந்த மூல விட்டத்தை எடுத்தீங்கள் என்றால் இவட்டை ஆளுரு நடுப்புள்ளி தானே இவர இருக்கணும். எழுதுவோம் பாருங்க, X டேஷ் என்று எழுதலாம், X டேஷ் என்று எழுதலாம். இவட்ட 0, இவட்ட X0, 0 சக X0 கீழ் 2. இல்லாட்டி மற்ற மூல விட்டத்தை எடுத்தால், இந்த மூல விட்டத்தை எடுத்தால் இங்க X1 இருக்குது, இங்க சாய X2 இருக்கு. X1 சாய X2 கீழ் 2. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு X0க்கு விட வரும் X1 சாய X2, X1 சாய X2. இதே மாதிரி Y டேஷ் எழுதினீங்க என்றால் 0 சக Y0 கீழ் 2. இதே மாதிரி தான் அதுவும் வரப்போகுது, Y1 சாய Y2 கீழ் 2. இப்போ Y0 வரும் Y1 சாய Y2. X0 Y0 கண்டாச்சு. Z0 சமன் X0 சக Y0. X0க்கு வந்திருக்குது எங்களுக்கு விட X1 சாய X2 உண்டு.
y0க்கு விட வந்திருக்குது y1 சாய y2. அப்ப இதை பொருத்தமா சோடியாக்குங்க பார்ப்போம். x1 சக iy1 சாயவ வச்சிருந்தால் x2 சக iy2. இதுதான் எங்களோட z1, இதுதான் எங்களோட z2. புரியுதோ? இப்போ இப்படித்தான் பிள்ளைகள் நிறுவி இப்படி எடுக்கிறாங்க. என்ன படத்தை திரும்பவும் ஒருக்கா வடிவா பாருங்க. இங்க பாருங்க, P1 வைக்கிறோங்கோ, P2 வைக்கிறோங்கோ, P2 இந்த பக்கமா நீட்டுங்கோ, சம தூரத்தில் நீட்டுங்கோ, அப்போ சாய P2 வரும், உங்களுக்கு சாய Z2 வரும். Z1 சாய Z2 வச்சுக்கொண்டு நேரத்தை முடியும். இதுதான் இது எங்களுக்கு அடிக்கடி கணக்குகளில் தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. திருப்பியும் ஒருக்கா சொல்ல போகிறோம் பாருங்க, உங்களுக்கு என்ன முடிவை நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கோங்க. மெய்யாச்சு கற்பனையாச்சு, இப்படி இதில் ஒரு சிக்கலன் இதில் ஒரு சிக்கலன் ரெண்டா பிள்ளைகள். இதை வைப்பமே PZ1 PZ2. அப்போ Z1 மைனஸ் Z2 நாங்கள் ஏண்டு வைப்போம், இந்த புள்ளியை B என்று வைப்போம். Z1 மைனஸ் Z2 என்ற மட்ட பாத்தியல் என்றால் இங்கே ஒருக்கா வாங்க நான் நிறுவினதுக்கு. இப்போ பாருங்க, Z1 மைனஸ் Z2 சொல்றது யார் சொல்லுங்க பார்ப்போம். இந்த புள்ளி என்ன OQ, இதுதான் எங்களுக்கு வந்துரு. இப்போ Z1 மைனஸ் Z2 உண்டு. அப்போ OQ தான் Z1 மைனஸ் Z2. இப்போ இந்த பக்கம் நான் இவ ரெண்டு பேரையும் நினைச்சேன் என்றால் வடிவா பாருங்கோ, இது ஒரு இணைகரமா வரும். இனி இது ஒரு இணைகரமா வரும். ஏன் இவர் சமாந்தரம், இவரும் சமன்டா, இதுவும் சமன், சமனின் சமாந்தரமான எதிர்ப்பக்கங்கள்டா இணைகரம். அப்ப இந்த துண்டு OQவும் P1 P2வும் சமனா வரும். இப்போ Z1 மைனஸ் Z2 மட்டு வரும் பிள்ளைகள் OQ. ஆனா OQ என்றவர் P1 P2க்கு சமனா இருப்பார். P1 P2க்கு சமனா இருப்பார். அப்ப ரெண்டு சிக்கல் என்ன, நீங்கள் அந்த அதுக்குரிய புள்ளிகளுக்கு போட்டு அந்த புள்ளிக்கு இடப்பட்ட நீளத்தை அளந்தீங்கள் என்றாலே, அந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடப்பட்ட நீளத்தை அளந்தீங்கள் என்றாலே அதுவே Z1 மைனஸ் Z2 மட்டா இருக்கு. விளங்குதோ? ரைட். இப்ப இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. இப்ப நாங்கள் Z1 மைனஸ் Z2 எல்லாம் எடுத்துறாங்க. என்ன எழுதினாங்க அதுக்கு? OQ1. அது P1 P2 எழுதினாங்க. சரி, Z2 மைனஸ் Z1 இருந்தா என்ன நடக்கும்னு பாருங்க. Z2 மைனஸ் Z1 இருந்தால் Z2 மைனஸ் Z1 இருந்தால் இப்ப பாருங்க, இது Z1 மைனஸ் Z2 என்றால் இவற்றை சயதானே Z2 மைனஸ் Z1. இவருக்கு முன்னால் ஒரு சயவா போட்டாச்சு தானே. அப்ப இவரை சயவாக்கணும் என்றால் என்ன நிறுவோம், அதை இவரை மற்ற பக்கம் நீட்டுவோம். அதே அளவு தூரத்தில் இங்கால் நீட்டுவோம். நீட்டினால் இவரை நான் Q டேஷ் என்று சொன்னேன்டா, இந்த Q டேஷ் தான் Z2 மைனஸ் Z1 இருக்கு. புரியுதோ? அதே நேரம் OQவும் OQ டேஷும் சமனா இருக்கணும். ஏன் இங்கால இருக்கிற சிக்கல் என்ன, சய சிக்கல் தான் இங்கே எழுதுறோம். இங்க Z1 மைனஸ் Z2 இருக்குது, இங்க Z2 மைனஸ் Z1 இருக்குது. அவற்றை அப்படியே சாய. அப்ப இந்த நீளமும் சமனா இருக்கும். ஆக OQ என்று சொல்றது யார் என்றால் Z1 மைனஸ் Z2 மட்டு. OQ டேஷ் யார சொல்றது என்றால் Z2 மைனஸ் Z1 மட்டு. அப்ப புள்ளிகள் Z1 மைனஸ் Z2 எடுக்கிறீங்களோ, Z2 மைனஸ் Z1 எடுக்கிறீங்களோ, மட்டு இதான் இருக்க போகுது. அதைத்தான் நான் இங்க எழுத போறேன் பாருங்க. அப்ப இது Z1 இது Z2 என்றால் Z1 மைனஸ் Z2 அல்லது மாறி கழித்தாலும் Z2 மைனஸ் Z1 எடுத்தாலும் அவற்ற மட்டு இந்த கோட்டு துண்டின் நீளமாகவே இருக்கும். AB என்ற கோட்டு துண்டின் நீளமாகத்தான் இருக்கும். Z1 மைனஸ் Z2 Z2 மைனஸ் Z1 ரெண்டு பேருமே அப்படித்தான், எந்த பிரச்சனையும் இல்லை. விளங்குதோ? இவர்லேருந்து இவரை கழிக்கிறீங்களோ, இவர்லேருந்து இவரை கழிக்கிறீங்களோ, இந்த கோட்டு துண்டின் நீளம் தான் அது மட்டு. இப்ப பாப்போம் வீசலுக்கு என்ன நடக்கும்.
வீசல்ல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு பாருங்கோ, கவனிக்கோணும், வடிவா கவனிக்கோணும். இப்ப நாங்கள் இவரை டீட்டான்னு எடுப்போம், இவரை, அதாவது இதர் ஓகே ஒன்றுதார் z1 மைனஸ் z2 என்ன, z1 மைனஸ் z2. அப்ப அவட்ட ஆக் அல்லது வீசல் z1 மைனஸ் z2 வீசல் தீட்டா எடுக்கிறேன். எடுத்தால் வடிவா கவனிக்கணும், q டேஷ் z2 மைனஸ் z1 அதே கோடாக இருந்தாலும் பிள்ளைகள் நீங்கள் இப்படி சுத்தி கொண்டு அளக்க வேண்டி இருக்கும் என்ன இல்லையே, சுத்தி கொண்டு வரணும், பலஞ்சுலியா சுத்தி கொண்டு வரணும் இப்படி. அப்ப பாருங்க, இந்த டீட்டாவோட நீங்கள் இன்னொரு 180 பாகையை கூட்ட வேண்டி இருக்கு. அப்ப z2 மைனஸ் z1 வீசலை பார்த்தீங்கள் என்றால் அந்த டீட்டாவோட 180 பாகை கூட்டினதாக இருக்கும். ஏனென்றால் ஒரு ஆளின் கோடு இந்த பக்கம் இருக்குது, ஒரு ஆளின் கோடு இந்த பக்கம் இருக்குது உற்பத்தியிலிருந்து. அப்ப டீட்டா அளக்கைக்கு இங்கே நடந்து வரைக்க இவ்வளவுதான் வரும். இவருக்கு டீட்டா அளக்கை இவற்ற கோணம் அளக்கைக்குள்ள அந்த டீட்டா தூரம் வந்து இன்னொரு 180 பாக வரும், இவர் கீழில் இருக்கிற. அப்ப அதையும் எழுதுவோம் பாருங்கோ. அப்ப அதை நான் என்னன்னு சொல்ல போறேன்னா பாருங்கோ, இவரும் இவரும் சமாந்திரம் தானே பிள்ளைகள். அப்ப இது டீட்டாண்டா இந்த இடத்துல கிடையோட கோணமா வச்சா இவரும் டீட்டா தான் தானே. அப்ப பாருங்கோ, இங்க வந்து சொல்லுவோம் z1 மைனஸ் z2 இந்த வீசல் ஆனது கோடு p1 p2 p2வில் கிடையுடன் அமைக்கும் கிடையுடன் இடஞ்சுழியாக அமைக்கும் கோணமாகும். ரெண்டு z1 மைனஸ் z2 என்றால் நீங்கள் p2 எடுக்கணும், அதாவது இவர் p1 இவர் p2, p2வில் கிடையோட இடஞ்சுழியாக அமைக்கிற கோணம். கட்டாயம் தேவைப்பள்ளி எங்களுக்கு நிறைய கணக்குகள் தேவைப்படும். திரும்பவும் பாருங்க, இது z1 புள்ளி, இது z2 புள்ளி. z1 மைனஸ் z2 மட்டு இது. ஆனால் மட்டில் இன்னொரு சந்தோஷம் இருக்கு, z2 மைனஸ் z1 என்றாலும் அதுதான் மட்டு. ஆனால் கோணம் அளக்கைக்குள்ள z1 மைனஸ் z2க்கு இந்த பக்கமாக வரும். இங்கே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளணும், z1 மைனஸ் z2 தீட்டா என்றால் z2 மைனஸ் z1 தீட்டா சக பையாக இருக்கும். 180 பாக கூடவே இருக்கும். சுற்றி கொண்டு வரணும், மற்ற பக்கம் வருவார். அப்போ சுற்றி கொண்டு இங்கே வரும். விளங்குதோ? ரைட். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ கணக்குகளை பார்ப்போம். இவரை பாருங்கோ, ஆகன் வரிப்படத்தில் p1 p2 என்னும் புள்ளிகள் z1 z2 என்னும் சிக்கலன்களை குறிக்கின்றன. p என்பது p1 p சம கீழ் p p2 என்பது m இன் கீழ் n ஆகுமாறு p1 p2வில் உள்ள ஒரு புள்ளி. இங்கு m என்னும் பெரிது 0. p-னால் குறிக்கப்படும் சிக்கலன்களை காண்க. பாருங்கோ, மெய்யச்சு கற்பனை அச்சு p1 p2 இடையில இங்கே ஒரு புள்ளி ஒன்று இருக்காம். புள்ளியின் பேர் p, p1 p p p2 p1 p p p2 m-க்கு n, p1 p p p2 m-க்கு n. ரைட். இனி பாப்போம், p-னால் குறிக்கப்படும் சிக்கலன்களை காண்க. எங்க பார்ப்போம், நாங்கள் எடுப்போம் z1 சமன் x1 சக y1, இதை p1 குறிக்குது,
x1, y1. Z2 സമൻ x2 സഹ y2. ഇവരെ P2 குறிக்குது x2, y2. Z0 ന്റെ അടുപ്പം x0 സഹ y0. ഇവരെ P குறிக்குது P x0 y0 ന്റെ അടുപ്പം. ரைட்? இனி பாருங்கோ, இந்த நேர்கோட்டில் எம்முக்கு என் வீதத்தில் ஒரு புள்ளி இருந்தால் அவற்றை ஆளுறு எப்படி இருக்கணும்? எம்மால இஞ்ச பெருக்குவியல், என்னால இஞ்ச பெருக்குவியல். அப்போ இவர் நாங்கள் x1, y1, இவர் x2, y2. அப்போ nx1 mx2 மாறி பெருக்கணும். என்ன x0 வரும் nx1 mx2 n சக m. இதே மாதிரி y0 வரும் ny1 my2 n சக m. ஆக z0 சமன் x0 சக y0. x0க்கு பதிலாக இவரை போடலாம். சக I y0. ரைட். இப்போ பாருங்க, பொறுத்துமே சோடியாக்கி எடுங்க பாப்போம். கீழே n சக m தான் இருக்குது. இங்கே பாருங்க nx1 ny1 I ny1. கீழே n சக m எல்லாருக்கும் இருக்கு. சக அடுத்தது எடுங்க mx2 my2 கீழே n சக m இருக்கு. இதில் என்ன பொது எடுத்தியல் என்றால் n கீழ் n சக m பொது எடுத்தியல் என்றால் x1 சக y1. இதில் m கீழ் n சக m பொது எடுத்தியல் என்றால் x2 சக y2. இது வெறும் n z1, இது m z2 கீழே n சக m. எக்ஸாம்பிள் நாங்கள் முதல்ல நிறுவினாங்க லம்டா மியூ போட்டு நிறுவினாங்க. லம்டா z1 மியூ z2 கீழே லம்டா சக மியூ. அதே தான் n சக m ஓட கேட்டிருக்கு. படிவா பாருங்க, என்னால z1 பெருவீங்க, m ஆல z2 பெருக்குவீங்க, கீழே n சக m. இனி என்ன கேட்டவை? P1, P2, P3 என்பன முறையே Z1, Z2, Z3 என்னும் சிக்கலன்களை குறிக்கும் வகையில் ஆகன் வரிப்படத்தில் ஒரு நேர்கோட்டில் இல்லாத புள்ளிகள். ரெண்டாவது முக்கோணமாக வரப்போகுது. என்ன P1, P2, P3 முக்கோணத்தின் மையம் G, Z1 சக Z2 சக Z3 கீழே 3 குறிக்கும் என காட்டு. முதலும் செய்த நாங்கள் ஒரு கஷ்டமும் இல்லை. ஒடிவா பாருங்க, மெய்யச்சு கற்பனை அச்சு 3 புள்ளியாம் இருக்கு. இப்படி எடுப்போம். P1, P2, P3. இவர் Z1 குறிக்கிறார், இவர் Z2 குறிக்கிறார், இவர் Z3 குறிக்கிறார். இப்போ இந்த முக்கோணத்தின் மையத்தை பற்றி தான் கேள்வி. உங்களுக்கு மையம் என்னென்ன எடுக்கிறேன்னு தெரியும். என்னென்ன மையம் எடுக்கிறீங்க? இவரில் இருந்து எதிர்பக்கத்துக்கு இரு சமகூறாக்கி ஒன்று வரைவோம். வரைஞ்சு போட்டு பிறகு என்ன செய்யறது? இவரில் ஒரு புள்ளி எடுப்பியல், 2க்கு 1 ஒரு புள்ளி எடுப்பியல். அந்த புள்ளியத்தான் நாங்கள் G என்று சொல்றது. ரைட். இப்போ நாங்கள் நிறுவினதை பாவிக்கலாம் இல்லையா? பாருங்க, இவர் Z1, இவர் Z2, இவர் Z3 என்றால் இந்த புள்ளியை நான் என்னென்று வச்சேன் என்றால் n எதை குறிக்கும் சொல்லுங்க பாப்போம். n குறிக்கும் சிக்கலன் எதுவா இருக்கும்? இது 1க்கு 1. அப்போ 1ஆல இங்க பெருக்குவீங்க, 1ஆல இங்க. அப்ப பாருங்க, எழுதுவோம். n குறிக்கும் சிக்கலன் Z' எனின் Z' எழுதலாம்
ஒன்று தர Z3 ஒன்று தர Z2 Z2 முன்னுக்கு எழுதுவோம் என்ன கீழே 2 பாருங்க புதுசா நிறுவ தேவையில்லை நாங்கள் ஏற்கனவே நிறுவி வச்சிருக்கிற தியரியை பாவிக்கலாம் n ஒன்று m ஒன்று அப்ப n இங்க m இங்க இப்ப என்ன எடுத்தாச்சல்லோ சரி இனி பாப்போம் g குறிக்கும் சிக்கலன் g இந்த புள்ளி குறிக்கும் சிக்கலன் z not எனின் z நோட்டுக்கும் திரும்பவும் அதே தியரியை பாவிச்சு எழுதுவோம் பாருங்க 2 மடங்கு இவட்ட சிக்கலன் 1 மடங்கு இந்த சிக்கலன் கீழே 2 சக உண்டு 2 மடங்கு z டேஷ் சக 1 மடங்கு z1 2 சக உண்டு 2 மடங்கு z டேஷ் என்ற ஆறு புள்ளிகள் z2 சக z3 அப்ப இது வரும் z2 சக z3 சக z1 கீழே 3 இதைத்தான் நிறுவ சொல்லி கேட்டேன் விளங்குதோ ரைட் அப்போ அந்த தியரியை கேட்டுட்டு செய்கிறபடியா நேரடியாக தியரியை பாவிக்கலாம் இப்போ பிள்ளைகள் பாருங்க இதில் சொல்லி இருக்குது z1 மைனஸ் z2 z2 மைனஸ் z3 z3 மைனஸ் z1 3 சமனா இப்போதான் படிச்சாங்க z1 மைனஸ் z2 மட்டு என்றால் யார் என்றால் இவரை குறிக்கிற புள்ளி P1 இவரை குறிக்கிற புள்ளி P2 என்றால் P1 P2 நீளம் P1 P2 நீளம் இந்த துண்டுதான் Z1 மைனஸ் Z2 அதே மாதிரி Z2 மைனஸ் Z3 என்றால் P2 P3 நீளம் அதே மாதிரி இது P3 P1 நீளம் இந்த மூன்று நீளங்களும் யாரென்று பார்த்தீங்களென்றால் P1 P2 P2 P3 P3 P1 என்றது இந்த முக்கோணின் 3 பக்கங்கள் அப்ப 3 பக்கங்களும் சமனாக இருக்கிறதால எனவே P1 P2 P3 ஒரு சமபக்க முக்கோணி சமபக்க முக்கோணி என்ன நடக்கும் திருப்பி ஒரு காக்குருவோம் பாருங்க திருப்பி ஒரு காக்குருவோம் ரைட் இப்ப சமபக்க முக்கோணி P1 P2 P3 இந்த கோணேறு ஒரு ஆக்கிலுக்கு இருவோம் பிள்ளைகள் இது 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 3 பேரும் ஜிஏக்குள்ளால போயினோம் என்ன ரைட் 3 பேரும் ஜிஏக்குள்ளால போயினோம் இப்போ நான் ஏற்கனவே ஜிஐ நிறுவி வச்சிருக்கேன் ஜி என்றது Z1 மைனஸ் Z1 சக Z2 சக Z3க்கு 3 ஜிஐ நிறுவி வச்சிருக்கோம் இப்போ பாருங்க இப்போ ஜிஐ நிறுவினபடியா ஜிஐ சம்பந்தப்படுத்தி செய்ய போறோம் பாருங்க இவட்ட Z1 இல்லோ இவட்ட Z1 சக Z2 சக Z3 இல்லோ என்ன செய்வோம் என்றால் இந்த 3 துண்டும் ஒன்றுக்கொண்டு சமன் என்றதை நாங்கள் எடுப்போம் அதாவது ஒவ்வொரு உச்சியில இருந்தும் ஜிக்கு வரையப்படுற கோடு ஒன்றுக்கொண்டு சமன் என்றதை எடுப்போம் ரைட் அதாவது P1G P2G P3G என்று எடுத்தால் P1G என்றது யாரா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் P1 குறிக்கிற சிக்கல் எண்ணுக்கும் G குறிக்கிற சிக்கல் எண்ணுக்கும் வித்தியாசம் எடுத்து மைனஸ் எடுத்து அவட்ட மட்டும்தான் P1G இருக்கணும் இப்போ P1 குறிக்கிறது விடியப்பா செய்வோம் பொறுங்க விடியப்பா விடிய என்ன இருக்கு Z1 சக Z2 சக 2 Z3 இருக்கு அப்போ நான் ஜியிலேருந்து கழிக்க போகிறோம் பாருங்க Z1 Z2 Z3 கீழே 3 இது G குறிக்கிறார் இவரிலிருந்து P1 கழியுங்க அதாவது Z1 கழியுங்க
கழிச்சு மட்டெடுங்க. அதே மாதிரி P2G எழுதுங்க பார்ப்போம். G முதல் எழுதுவோம். நிறுவினாங்க பிள்ளைகள். Z1 மைனஸ் Z2 மட்டும் Z2 மைனஸ் Z1 மட்டும் சமன். அப்போ இவரை முன்னுக்கு எழுதுறோமோ இவரை முன்னுக்கு எழுதுறோமோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு விடை கேட்ட மாதிரி எழுதி கொள்ளலாம். அப்போ G தான் நான் முதல் எழுதுறேன், ஏனென்று சுருக்க முடிய விளங்கு. இதில் P2 இந்த துண்டு. அப்போ இது Z2 கழிக்கணும். என்ன Z2. அதே போல இந்த துண்டு என்றால் Z1 Z2 Z3 கீழே 3 சாய P3 என்ன Z3. இது வரும் பிள்ளைகள் Z1 Z2 மூன்றாவது பெருக்கினால் Z2 சக Z3. இங்கே 3 Z1 வரைக்குள்ள ஒரு Z1 இருக்குது, 2 Z1 கீழ் 3 மட்ட மேலே தனியாக கீழே தனியாக போடலாம். என்ன இங்கே Z1 சக Z3 2 Z2 வரும் கீழே 3. இங்கே Z1 Z2 சய 2 Z3 கீழே 3. இப்போ இந்த 3 இல்லாத வீட்டில் எழுதினீங்களா அதுதான் விட. சய 2 Z1 சய 2 Z2 இவ்வாறாக எங்களோட விடை அமையுது. பார்த்தீங்களோ? அப்போ இந்த இதில் முக்கியமாக நாங்கள் படித்தது இந்த கடைசி விஷயம் என்னது, 2 புள்ளிகள் கிடைப்பட்ட நீளம்ன்றது அந்த 2 புள்ளிகளாலையும் குறிக்கப்படுற சிக்கலன்களின் வித்தியாசத்தின் மட்டு. 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட நீளம்ன்றது அந்த 2 புள்ளிகளாலையும் குறிக்கப்படுற சிக்கலன்களின் வித்தியாசத்தின் மட்டு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த ரெண்டு சிக்கலன்களோட வித்தியாசம் Z1 மைனஸ் Z2 ஆயும் இருக்கலாம், Z2 மைனஸ் Z1 ஆயும் இருக்கலாம். பாயிண்ட் நம்பர் 2 விளங்குதோ? 2004ஆம் ஆண்டு வந்த இந்த பாஸ் பேப்பர் கேள்வியை பார்ப்போம். Z என்பது சிக்கலன் அரை 1 சக வர்க்கமூலம் 3i என கொள்வோம். 2 Z வர்க்கம் 3 Z வர்க்கம் என்னும் சிக்கலன்கள் ஒவ்வொன்றினதும் மட்டினையும் வீசலையும் காண்க. முதல் Z பாவம். அரை 1 சக வர்க்கமூலம் 3i. அரை 1 சக வர்க்கமூலம் 3i. அரை சக அரை என்றால் cos pi by 3, I sin pi by 3. இது Z. இனி என்ன கேட்கணும், 2 Z வர்க்கமும் 3 Z வர்க்கம். 2 Z வர்க்கத்தை பார்ப்போம். 2 Z வர்க்கம் என்றால் 2 அரை 1 சக வர்க்கமூலம் 3i விட்ட வர்க்கம். இதில் 4 வரும். அப்போ 1/2 இவரை விரிச்சதினால் 1 2 வர்க்கமூலம் 3i சக வர்க்கமூலம் 3i வர்க்கம். அது சயண்டு வரும். மீன் i வர்க்கம் இருக்கு, ரைட். அப்போ இந்த ரெண்டையும் விட்டீங்கன்னா 1 சாய 3 சாய 2 பிரிச்சா சாய 1. இப்போ இது வரும் புள்ளியால் 2 Z வர்க்கம் இல்லை கேட்டிருந்தது பாருங்க. 2 Z வர்க்கம். அப்போ காஸ் சயவா இருக்குது. 2 எடுப்போம். சாய அரை வர்க்கமூலம் 3/2i cos pi by 3. pi by 3 இல்லை, cos சாய இல்லோ பாருங்க. cos சாயண்டா எங்க cos சாய sin சக இங்க. அப்போ இந்த பக்கத்தால் pi by 3 என்ன 2 pi by 3. 2 pi × 3 cos
2 பையின் கீழ் 3 சக I sin 2 பையின் கீழ் 3. ஆக இவற்றை மட்டு வருது 2 z வர்க்கத்தின் மட்டு வருது 2 வீசல் 2 பை 3. அடுத்தவர் யார்? 3 கீழ் z வர்க்கம். z வர்க்கம் என்றா பிள்ளைகள் இதில் எடுக்கலாம் பாருங்க. இதா இருக்குது 2 z வர்க்கம் தானே. 2 வெட்டி விட்டா இதுதான் z வர்க்கத்துக்கு வரப்போகுது. அப்ப பாருங்க 3 கீழ் z வர்க்கம் என்றது 3 கீழ் z வர்க்கம் என்றது 3 கீழ் சய அர இப்படி வரும். 2 மேல விட்டால் 6 கீழ் இப்ப என்ன செய்வியல்? இவற்றை உடன்புணரியால மேலே எங்களையும் பெருக்குவியல். சய 1 சய வர்க்கம் மூலம் 3 I சய 1 சய வர்க்கம் மூலம் 3 I. இது வரும் சய 1 வர்க்கம் 1 சய வர்க்கம் மூலம் 3 I வர்க்கம் 3 I வர்க்கம் சக 3 6 4 3 2 3 வழியை வச்சுக்கொண்டு 2 உள்ளுக்கு விடுறேன். இது வரும் 3 2 பேரும் சாய 3ஆம் கால்வட்டத்தில் வரும். சைனும் சாய காஸும் சாய. காஸ் 3ஆம் கால்வட்டம் பண்ணா பாருங்க. இதுல பை பை 3 வரப்போகுது என்ன? அப்ப பை சக பை பை 3ன்னா 4 பையன்கள் 3 I sin 4 பையன்கள் 3. ஆக z கணத்தின் கீழ் 3 மட்டு வரும் 3 வீசல் 4 பையின் கீழ் 3. ரைட்? இனி என்ன கேட்டவன்? ஒரு ஆகன் வரைபடத்தில் O ஆனது உற்பத்தியையும் A ஆனது சிக்கலன் 2 z வர்க்கத்தையும் B ஆனது சிக்கலன் 3 z வர்க்கத்தையும் வகை குறிக்கின்றன. ஓவிற்கும் பிற்கும் ஊடாக செல்லும் கோட்டின் மீது ஜட்டை வாய்க்குறுக்கும் புள்ளி கிடைக்கின்றன. உமதுடைய நியாயப்படுத்துக. எங்க பா? முதல்ல ஏபிய கீறுவோம். ரைட்? மெய் எழுத்து மெய் அச்சு கற்பனை அச்சு. 2 z வர்க்கத்துக்கு இங்க பாருங்க தூரம் 2 இருக்கணும், கோணம் 2 பையன்கள் 3 இருக்கணும். தூரம் 2 இருக்கணும், கோணம் 2 பையன்கள் 3 இருக்கும். பாருங்க 2 பையன்கள் 3 வருமோண்டு. ரைட். இதுதான் எங்களுடைய ஏயா இருக்கு. இனி பி வந்து 4 பையன்கள் 3 வரும். இங்க 60 வாயில வரும். தூரமும் கூட. தூரம் எவ்வளவு? 3. இங்க பாருங்க. மட்டு 3, கோணம் 4 பையன்கள் 3. அவர் 2 அவரோட கொஞ்சம் நீளமாக வருவார். பி கோணங்களை குறிப்பம் பாருங்க. இவருக்கு இந்த பக்கத்தால் பை பை 3 என்ன 2 பை பை 3. இவருக்கு இது பை பை 3 என்ன பைசாக பை பை 3 என்று. இனி ஜட்ட பாப்போம். எங்க ஜட்? ஜட்ட பாருங்க. ஜட்டின மட்டு 1 வீசல் பை பை 3. அப்ப ஜட்டக்கீர்ணன் என்றால் ஒரு அலகு நீளத்தில் பை பை 3 வரும். ஒரு அலகு நீளத்தில் அவரே அதே கலர்ல கீறுவோம் என்ன பிள்ளையார்? பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஒரே கலர்ல கீறுவோம். ஒரு அலகு நீளம் இவரை விட அரவாசி. ரைட். இதுல தான் பி இருக்க போறார். இந்த கோணம் பை பை 3. இதோ இப்ப அவற்ற கேள்வி என்னென்றால்
இந்த பிஓ கோட்டிலேயே தான் பியும் வருவார்னு காட்டுட்டான். ஒரு கரைச்சலும் இல்லை பிள்ளைகள். இங்கே பாருங்க, இந்த கோணத்தை 180 காட்டினா சரி தானே. சரி, இப்போ இது π/3, இது π/3, நான் மிச்சம் இது இவ்வளவும் π/3 இருக்கணும். அப்போ இந்த கோணத்தை பாருங்க, பிஓபி கோணத்தை பார்த்தீங்கன்னா 60 60 60 180 தானே. எழுதி விடுவோம். பிஓபி கோணம் எனவே பி ஆனது நீட்டப்பட்ட பிஓவில் உள்ளது. நாங்கள் பி என்று சொல்லல, பி என்பது Z-ஐ குறிக்கும் புள்ளி. பிள்ளைகள் ABO எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார், நான் வரையறுக்க தேவையில்லை. ஆனால் பி என்றது நான் கொண்ட புள்ளி வரையறுக்கணும். பி என்றது Z-ஐ குறிக்கும் புள்ளி. இந்த கோணம் 180 பாகையாக இருக்கபடியால் அவர் நேர் கோட்டிலேயே இருப்பார், பிஓ கோட்டிலேயே இருப்பார். பாருங்க, அதுதான் கேட்டவே. ஒவ்வொருக்கும் பீர்க்கும் உடா செல்லும் கோட்டின் மீது Z-ஐ வகை குறிக்கும் புள்ளி கிடைக்கின்றதென உமதுடைய நியாயப்படுத்துக. நல்ல நியாயம் கொடுத்திருக்கு. இங்க அளவு OACB ஒரு இணைகரகமாக இருக்குமாறு புள்ளி சி தெரிந்திருக்கப்பட்டுள்ளது. எங்க OACB என்று வரும். ரைட், இணைகரத்தை பூர்த்தி செய்வோம். சமாந்தரமா இந்த கோடு, சமாந்தரமா இந்த கோடு சி. OACB இணைகரம் ஆகுமாறு. ரைட், அப்ப அது சமாந்தரம். இணைகரம் ஆக்கினால் புள்ளி சி எடுத்திருக்கிறோம். இப்ப கேள்வி என்ன? சியினால் வகை குறிக்கப்படும் சிக்கலன் பி சக ஐக்குவை தெக்காட்டின் வடிவத்தில் துணிக. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இவர் Z1 என்ற சிக்கலனை குறிச்சால், இவர் Z2 என்ற சிக்கலனை குறிச்சால், சியால குறிக்கப்படுறது Z1 சக Z2 இருக்கும். ஏன்? இணைகரத்தின் மற்ற மூலை. அப்ப எழுதுவோம், சி குறிக்கும் சிக்கலன், Z எனின் Z என்னவா இருக்கும் என்றால் A குறிக்கும் சிக்கலன். A எதை குறிக்குது? 2 Z வர்க்கத்தை குறிக்குது. B குறிக்கும் சிக்கலன். B எதை குறிக்குது? Z வர்க் 3 கீழ் Z வர்க்கத்தை குறிக்குது. அதாவது A குறிக்கிற சிக்கலன்டையும் B குறிக்கிற சிக்கலன்டையும் கூட்டுத்தொகை தான் C ஆக இருக்கும். இதை நாங்கள் ஏற்கனவே எடுத்துட்டோம். 2 Z வர்க்கம் எடுத்து வச்சிருக்கோம். எங்க பிள்ளையால்? இங்க பாருங்க, சய 1 சக வர்க்கம் மூலம் 3i, சய 1 சக வர்க்கம் மூலம் 3i. இவரும் எடுத்துனாங்க 3 Z வர்க்கம் எடுத்துனாங்க. எங்க பாருங்க, இங்க பாருங்க, இவர் 3 சய அரை சய வர்க்கம் மூலம் 3 2, 3 சய அரை சய வர்க்கம் மூலம் 3 2i. சுருக்குங்க பாப்பம். இதுல சய 1 இருக்குது, சய 3 2 இருக்குது. அப்ப சய 1 சய 3 2 சய 5 2. இதுல சய 3 வர்க்கம் மூலம் 3 இங்க 1 இருக்குது, ஒரு வர்க்கம் மூலம் 3 மிஞ்சும். பாருங்க, இங்க பெருக்கைகள் 2 வரும். அப்ப இதுதான் அவர் கேட்ட பி சக ஐக்யூ வடிவில் திர சொல்லி. இதுதான் பி, எங்கட சய 5 2 சக, இதுதான் கியூ ஐ, பி சக கியூ ஐ வடிவில் தருக. இதுதான் செய்தாச்சு. இனி என்ன? OACBயின் மூலை விட்டங்களின் நீளங்களை காங்க. நீளம் என்று வந்தாலே புள்ளிகள் 2 சிக்கலன்களின் வித்தியாசத்தின் மட்டு. நீளம் என்று வந்தாலே அதுதான். மூலை விட்டங்களை பாப்போம்.
இது ஒரு மூலவிட்டம், இது ஒரு மூலவிட்டம். அப்ப இந்த மூலவிட்டம் சுவம். ஓசி என்றது இங்கால பூஜ்ஜியம் தானே, அப்ப சியால குறிக்கப்படுற சிக்கல் என்ன மட்டு. ஏபி என்றது என்ன Z1 மைனஸ் Z2 மட்டு. பாப்போம். ஓசி மட்டு Z டேஷ். Z டேஷ் எடுத்து நாங்கள் இவர் சய 5/2 சய வர்க்க மூலம் 3/2 I. இது வெறும் சய 5/2 வர்க்கம் சய வர்க்க மூலம் 3/2 வர்க்கம் வர்க்க மூலம் 25/4 3/4 28/4 வர்க்க மூலம் 7 வரும். வர்க்க மூலம் 7. அடுத்தது பாருங்க, இவற்ற நீளம் ஏபி நீளம் ஏபி நீளம் ஏ குறிக்கிற சிக்கலன் சய பி குறிக்கிற சிக்கலன் மட்டு. ஏ யார குறிச்சது 2Z வர்க்கத்தை குறிச்சது, பி யார குறிச்சது 3Z வர்க்கத்தை குறிச்சது. ஏ நாங்கள் சுருக்கி எடுத்து நாங்கள் 2Z வர்க்கத்தை என்னண்டு இங்க பாருங்க, சய 1 சக வர்க்கமூலம் 3 I. சய 1 சக வர்க்கமூலம் 3 I. சய 3Z வர்க்கத்தை சுருக்கி எடுத்து நாங்கள் இப்படி 3 சய அரை 3 சய அரை சய வர்க்கமூலம் 3/2 I. இதை சுருக்கினால் இதில் சய 3 சக 3/2 சய 1 சக 3/2 அரை. இதில் சக 3 வர்க்கமூலம் 3 5 வர்க்கமூலம் 3. பிள்ளைகள் மட்டு எடுத்து விடுங்க. மட்டு வரும் அரையின்ற வர்க்கம் சக 5 வர்க்கமூலம் 3/2 வர்க்கம் 1/4 சக 25 3 75 75/4 76/4 என்றது பிள்ளைகள் 38 19 வர்க்கமூலம் 19 வரும். ஆக இந்த ஏபி நீளம் இவற்ற நீளம் வர்க்கமூலம் 19 வரும். விளங்குதோ? ஆக திரும்பவும் சொல்றேன் பாருங்க, Z1 மைனஸ் Z2 ரெண்டு சிக்கலன்களின் வித்தியாசத்தின மட்டு அந்த ரெண்டு சிக்கலன்களையும் குறிக்கிற புள்ளிகளின் இடப்பட்ட நீளத்தை குறிக்கும். P1 P2க்கு இடப்பட்ட நீளத்தை குறிக்கும். அதை தான் பாவிக்கிறாங்க. ஏ பி நீளத்தை காண்றதுக்கு இவற்ற சிக்கலன் சய இவற்ற சிக்கலன் அதுன்னு மட்டு. இவர் பிரச்சனை இல்லை, உற்பத்தி தானே வாரார். அப்ப நேரே இவற்ற மட்டு. இந்த பக்கம் சிக்கலன் இல்லை, அது உற்பத்தி தானே. அப்ப இந்த சிக்கலன் மட்டும்தான் ஓசியாக இருக்கு. பிள்ளைகள் ரைட். அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பிள்ளைகள் நாங்கள் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வாரோம். சிக்கலன்னுக்குள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் ஒழுக்கு. இந்த ஒழுக்கன்னா என்னென்னு பார்க்க போறோம் பாருங்க. இப்போ ஒழுக்கு சிக்கலன்ற ஒழுக்குக்குள்ள நாங்கள் இறங்க முதல் 1-2 விஷயங்களும் அவங்கள ஞாபகப்படுத்தி கொண்டு வார். முதலாவது ஒரு நேர்கோட்டின சமன்பாடு எங்களுக்கு என்ன மாதிரி இருக்கு? ஒரு நேர்கோட்டின சமன்பாடு AX சக BY சக C சமன் 0 இருக்குமே நேர்கோட்டு. இதைத்தான் நாங்கள் சில வழியில் y எழுவாயாக்கி y சமன் MX சக C என்னும் எழுதுவோம். ஏன்னா M வந்து படித்திறனை குறிக்கும், C வெட்டு துண்டை குறிக்கும். அப்போ M சகவா இருந்தா மேல் நோக்கின கிராஃபா இருக்கும், M சயவா இருந்தா கீழ் நோக்கின ஹோடா இருக்கும், C சகவா இருந்தால் X அச்சுக்கு மேல வெட்டும், C சயவா இருந்தால் X அச்சுக்கு கீழே Y அச்சை வெட்டும். இதுகள் நேர்கோடு சம்பந்தமான அறிவு, அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இனி பாருங்க ஒரு வட்டம் சம்பந்தமான சமன்பாடு. இப்போ X அச்சு Y அச்சுல A, B மையமாக கொண்டு
ஆர் ஏரியா கொண்ட ஒரு வட்டம் என்றால் இந்த வட்டத்தின் சமன்பாடு நாங்கள் என்ன எழுதுறாங்க என்றால் எக்ஸாய ஏ வர்க்கம் வைசாய பி வர்க்கம் சமன் ஆர் வர்க்கம். எக்ஸாய ஏ வர்க்கம் சக வைசாய பி வர்க்கம் சமன் ஆர் வர்க்கம் என்று எழுதுறாங்க. இதைத்தான் நாங்கள் சுருக்கி இன்னொரு வடிவத்தில் எழுதுறாங்க. எக்ஸ் வர்க்கம் y வர்க்கம் 2gx 2fy சக c சமன் சைவர். அதாவது இவரை சுருக்கி இந்த வடிவத்தில் எழுதலாம். சாதாரண வட்டத்துக்கு ஒன்றில் இந்த வடிவத்தில் சமன்பாடு கொடுப்போம் அல்லது இந்த வடிவத்தில் சமன்பாடு கொடுப்போம். அறிஞ்சு வச்சுக் கொள்ளுங்க. இந்த வடிவத்தில் தந்தால் இவரை வச்சுக்கொண்டு நாங்கள் மையம் எழுதலாம். வட்டத்தின் மையம் சி எழுதலாம். சய ஜி சய எஃப்ல மையம் இருக்கு. 2gx 2fy என்று இருக்குல்ல உள்ளியல், அதில் எக்ஸின் குணகத்தை எடுத்து 2ஆல் பிரித்து ஒரு சயவை போடுறது, வையின்ற குணகத்தை எடுத்து 2ஆல் பிரித்து ஒரு சயவை போட்டால் மையம் பெறும். அதே மாதிரி ஆர் எப்படி இருக்கும் என்றால் ஜி வர்க்கம் எஃப் வர்க்கம் சய சி என்று இருக்கு. ஜி வர்க்கம் எஃப் வர்க்கம் சய சி என்று இருக்கு. ரைட்? ஓகே. அப்ப இது வட்டம் சம்பந்தமான அறிவு. அதே நேரம் இதையும் பார்க்கணும். இப்ப வட்டம் இப்படி வந்தால், அதாவது உற்பத்தியை மையமாக கொண்ட வட்டமாக இருந்தால் பாருங்க, ஏயும் பியும் சைவராக போது, ஆரே ஆறாக இருந்தால் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சமன் ஆர் வர்க்கம் என்று எழுதலாம். விளங்குதோ? அப்ப இது வட்டம் சம்பந்தமான அறிவு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு வடிவம் உங்களுக்கு சொல்லித்தார். இன்னொரு வடிவம் இவரை பாருங்க. இவரை நாங்கள் ஒரு நீள்வட்டம் என்று சொல்லுவோம். அதாவது உற்பத்தியை மையமாக கொண்ட ஒரு நீள்வட்டம். உற்பத்தியை மையமாக கொண்டால் இஞ்சால ஏ என்றால் இஞ்சால சய ஏ இருக்கு. இது பி என்றால் இது சய பியா இருக்கு. இப்படியான ஒரு நீள்வட்டம் எலிப்ஸ் என்று சொல்லும். இந்த நீள்வட்டத்தின் சமன்பாடு எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் ஏ வர்க்கம் சமன் ஒன்றா இருக்கு. எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் ஏ வர்க்கம் சக y வர்க்கத்தின் கீழ் பி வர்க்கம் சமன் ஒன்று இருக்கும். இந்த வடிவத்தில் வந்தவங்க விளங்கணும். இது கட்டாயம் ஒரு நீள்வட்டம். விளங்குதோ? அப்ப இந்த ஜியோமெட்ரி சம்பந்தமான கொஞ்சம் அறிவை வச்சுக்கொண்டு இப்ப நாங்கள் சிக்கல் எண்களின் ஒழுக்குன்றதுக்குள்ள இறங்கும். ரைட் பிள்ளைகள்? பாருங்க. இப்ப முதலாவது கேள்வியை பாருங்க. Z மட்டு Z சமன் 7 ஆக உள்ள மாறி PZ இன் ஒழுக்கை காண்க. அப்ப என்னென்ன பிள்ளைகள், இந்த நிபந்தனையை திருப்தி செய்யற மாதிரி மட்டு Z சமன் 7 திருப்தி செய்யற மாதிரி ஏராளமான புள்ளிகள் இருக்க போகுது. இந்த எல்லா புள்ளியும் ஒரு கோட்டில் இருக்கலாம், ஒரு வட்டத்தில் இருக்கலாம். அப்ப அதுதான் கேட்கணும். இந்த நிபந்தனையை சரி செய்யற எல்லா புள்ளியும் என்ன வடிவத்தில் வருது, என்ன கோடா வருதோ வட்டமா வருதோன்னு கேட்கலாம். பாருங்க என்ன செய்ய போறோம். Z சமன் x ஆக iy என்று எடுப்போம். எடுத்தால் மட்டு Z என்றது என்னென்னு மட்டு Z எழுதுறாங்க. வர்க்கமூலம் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம். இதுதானே மட்டு Z இருக்க போகுது. சமன் 7. அப்ப இதை விரிச்சு எழுதினீங்க என்றால் எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சமன் 7 வர்க்கம். எங்கேயோ கண்ட மாதிரி இருக்கும் இது. ரைட். அதாவது சைவரை மையமாக கொண்ட 7 ஆறையாக கொண்ட ஒரு வட்டத்தின் சமன்பாடு. எங்க பாருங்க, இங்க சொன்னேன். எக்ஸ் வர்க்கம் சக y வர்க்கம் சமன் ஆர் வர்க்கம் என்றால் ஓ மையமாக இருக்கும், ஆர் ஆரையாக இருக்கும் ஒரு வட்டம். இப்ப இவர் என்னன்னு காட்ட போறோம் பாருங்க. வடிவ எக்ஸ் அச்சு y அச்சு இப்படி ஒரு வட்டம். இதுதான் மையமாக இருக்க போது, ஆர 7 இருக்க போது. ஆக எங்களோட குறிப்பிட்ட சிக்கலன் இந்த வட்டத்தில் எங்க இருந்தால் இதுல எங்க இருந்தாலும் இவரை திருப்தி செய்வார். மட்டு Z 7 இருக்கும். விளங்குதோ? அப்ப இதைத்தான் சொல்றது, இவரை திருப்தி செய்கிற புள்ளி P என்ற ஒழுக்கு. இதுதான் P இன் ஒழுக்கு. அப்ப P எங்க இருக்கு பாருங்க. எழுதி விடுவோம். அதை எழுதுவோம். என்னண்டா
ஓவை மையமாகவும் அல்லது உற்பத்தி எழுதுவோமே, உற்பத்தி ஓவை மையமாகவும் ஆரை 7 ஆகவும் உள்ள வட்டத்தின் பரிதியில் P இருக்கும். விளங்குதோ? இப்படித்தான் அந்த ஒழுக்கை விளங்கப்படுத்த போறோம். பெரிய கஷ்டம் இல்லை என்ன பிள்ளைகள்? ரெண்டாவது இவரை பாருங்கோ, ஜட்சாய 3 சமன் 10 இருக்கு. அப்ப நாங்கள் எடுப்போம் x சக iy சய 3 சக 0 சமன் 10. அப்ப இது எழுதலாம் x சய 3 10. அப்ப x சய 3 வர்க்கம் சக y வர்க்கம் திண்ட வர்க்கமூலம் 2. அப்ப x சய 3 வர்க்கம் y வர்க்கம் 2 வர்க்கம். இது என்ன மாதிரி பிள்ளைகள்? இதுவும் நான் சொல்றேன் x சய a வர்க்கம் y சய b வர்க்கம் சமன் r வர்க்கம். அதாவது x சய 3 y சய 0 x சய a வர்க்கம் y சய b வர்க்கம் சமன் r வர்க்கம். அப்ப என்ன எழுத போறீர்கள்? 3,0 மையமாகவும் ஆரை எவ்வளவு 2 ஆகவும் உள்ள வட்டத்தின் பரிதியில் P இருக்கும். என்ன எடுக்கிற போறோம் பாருங்க. x அச்சு y அச்சு எங்க மையம் இருக்க போது 3,0 அப்ப x அச்சுல 3,0 இதுதான் C சென்டர்ன்றதுக்காண்டி மையத்தை C ன்னு குறிக்கிறாங்க. ஆர 2 அப்ப இவர் இஞ்சால வரக்கூடாது, இதுக்குள்ள நிக்கணும் பாருங்க. இவரை மையமாகவும் ஆரை 2 ஆகவும் உள்ள ஒரு வட்டமாக அது இருக்கு. விளங்குதானே? இதுதான் P-யின் ஒழுக்கு. P-யின் ஒழுக்கு விளங்குதானே பிள்ளைகள்? ஒழுக்குன்றது என்ன மீனிங்? அதாவது இந்த வட்டத்துல எந்த இடத்துல P இருந்தாலும் எங்களுக்கு தரப்பட்ட நிபந்தனையை அவர் திருப்தி செய்வார். விளங்குதோ? திருப்பி ஒருக்கா பாருங்க. என்ன செய்ய நாங்கள் x y என்ன எடுத்து இவர் 3 இருந்தவர் மட்டெடுத்து நாங்கள் வர்க்கிச்சு நாங்கள் ஒரு வட்டத்தின சமன்பாடு வந்தது. அதை வச்சுக்கொண்டு வட்டத்தின மையத்தை கண்டோம், ஆரிய கண்டோம், வட்டத்தை கீறினோம். விளங்குதா பிள்ளையா? அடுத்த கேள்வியை பார்ப்போம். சுகமா இருக்கோ இல்லையோ? சந்தோஷமா இருக்கோ இல்லையோ? மட்டு z சக 4 சமன் 3 x சக iy சக 4 சமன் 3 x சக 4 iy 3 x சக 4 வர்க்கம் y வர்க்கம் 3 வர்க்கம் உள்ளதை அங்கால விட்டால் x சக 4 வர்க்கம் சக y வர்க்கம் சமன் 3. எங்களுக்கு என்னென்னு வேணும்? x சய a வர்க்கம் y சய b வர்க்கம் வேணும். அப்ப பாருங்க இதை செய்வோம். x சய 4 போறோம். அப்ப சரிதான் x சக 4. இவரை y சய 0 போறோம். 3 வர்க்கம். விஷயம் முடிஞ்சது. அப்ப என்ன சொல்ல போறீர்கள்? சய 4 0 மையமாகவும் ஆரை 3 உள்ள
வட்டத்தின் பரிதியில் P இருக்கும். என்னோட கருவியல் XH YH அல்லது XH YH போடுறீங்க நாங்கள் என்ன போடுறோம் நாங்கள் மெய்யாச்சு கற்பனையாச்சு நான் முன்னுக்கும் மெய்யாச்சு கற்பனையாச்சுன்னு போட்டிருக்கணும் சய 4 ரைட் ஆர் எவ்வளவு 3 விளங்குதா பிள்ளையா பாருங்க இப்போ எல்லாம் ஒரு வட்டத்தின் வடிவத்திலே வந்து ஒன்று இருக்குது எக்ஸாய ஏ வர்க்கம் வைசய பி வர்க்கம் சமன் ஆர் வர்க்கம் தான் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா சரி அடுத்ததை பாருங்க 4வது ஜட்சாய 3 சமன் 2 அப்போ ஜட் என்ன எடுக்கிறாங்க எக்ஸாக ஐவை அப்போ எக்ஸாக ஐவை சய 3 சமன் 2 எக்ஸாக y சய 3 I 2 x വർക്കം സഹ y സയ 3ന്റെ വർക്കം വർക്കമൂലം 2 x വർക്കം സമൻ 2 വർക്കം അപ്പോൾ பாருங்க இது x ஆய பூஜ்ஜியம் എന്താണ് 0,3 மையமாகவும் ஆரை 2ஆகவும் உள்ள வட்டத்தின் பரிதியில் P இருக்கும் 0,3 கற்பனையாச்சு 0,3 இங்க இருக்க போகுது 0,3 அப்ப இவரை மையமா வச்சுக்கொண்டு ஆர் எவ்வளவு 2 ஆர் 2 கீழே வரக்கூடாது இவரை விட்டக்கூடாது என்ன ஆர் 2 இதுதான் P-ன் ஒழுக்கு P-ன் ஒழுக்காக இருக்க போகுது திருப்பி பாருங்க பிள்ளைகள் சரியா உண்டு மட்டு எழுதினம் வர்க்கிச்சம் ஒரு வட்டத்தின் சமன்பாடு வந்தது மையத்தை கண்டம் ஆரிய கண்டம் வட்டத்தை கீறணும் சுவந்தானே ரைட் அடுத்தவரை பார்ப்போம் இதுல வித்தியாசமா இருக்கு இப்ப பாருங்க இதுல இவ்வளவு நேரம் எங்களுக்கு ஒரு பக்கம் இப்படி ஒரு சிக்கல் மற்ற பக்கம் ஒரு இலக்கம் தான் இருந்தது இப்ப வித்தியாசம் எங்க பார்ப்போம் z சமன் x ஆக ஐy என்று எடுத்தால் இவரை பாருங்க அப்ப z x ஆக ஐy பிரதியிடுவோம் x ஆக 2 I y சய 3 x சய 2 I y சய 3 எழுதுங்க பாப்போம் வர்க்கமூலம் x சக 2ന്റെ വർക്കം y சய 3ന്റെ വർക്കം x சய 2ന്റെ വർക്കം y சய 3ന്റെ വർക്കം இப்ப ரெண்டு பக்கம் வர்க்கமூலத்தை விடுங்கோ x சக 2ന്റെ വർക്കം y சய 3ന്റെ വർക്കം x சய 2ന്റെ വർക്കം y சய 3ന്റെ വർക്കം பஞ்சப்படாமல் பிள்ளைகள் சுருக்கி கொண்டு போகணும் என்ன படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் செய்து கொண்டு போகணும் இனி விரிச்சு எழுதுவோம் x வர்க்கம் சக 4x சக 4 y வர்க்கம் சய 6y y வர்க்கம் விரிக்க தேவையில்லை இங்க பாருங்க இஞ்சாலையும் y சய 3ന്റെ വർക്കം இருக்கு இஞ்சாலையும் y சய 3ന്റെ വർക്കം இருக்கு அப்ப அவரையும் கழிச்சு விடலாம் என்ன x வர்க்கம் சய 4x சக 4 இப்ப பாருங்க x வர்க்கம் கழிவிடும் 4 கழிவிடும் இங்க 4x இருக்குது அங்க சய 4x இருக்கு இஞ்சால கொண்டா 8x சமன் 0 x சமன் 0 என்று வருது பிள்ளைகள் x சமன் 0 தான் இவற்றை ஒழுக்கு x சமன் 0 எது
y அச்சு x சமன் 0 என்ற எது y அச்சு. மெய்யாச்சு கற்பனை ஆச்சுல. ரைட். இந்த சிவப்பு கோடு தான் இவற்றை ஒழுக்காக இருக்க போகுது என்ன. ஏன் எக்ஸ் சமன் 0 வருது எங்களுக்கு பாருங்க. சுருக்கி கொண்டு போய் ஒன்னொண்டா சுருக்கி கொண்டு போக கடைசியில் எங்களுக்கு எக்ஸ் சமன் 0 வருது. எக்ஸ் சமன் 0 இது YH. ரைட். ஆக குறிப்பிட்ட சிக்கல் இருக்காருலோ Z என்றவர் இந்த கோட்ல எங்கேயும் வரலாம். இந்த கோட்ல எங்கேயும் வரலாம். அதாவது அவரோட தனி கற்பின் என்ன இருக்க போற. அவருக்கு எக்ஸ் வேல்யூ வராது, ரியல் வேல்யூ வராது, மெய்ப்பகுதி இல்லை. கற்பனை பகுதி மட்டும்தான் இருக்கு. இப்போ இதில் இருந்தாருண்டா ஏதோ ஒரு கற்பனை பகுதி 0 சக 2i 0 சக 4i 0 சக 3i 0 சக 6i அப்படி இந்த கோட்டில் மட்டும்தான் இருக்க போறேன். விளங்குதோ? ரைட். அப்போ அதுதான் இந்த கேள்விக்கான விடையா இருக்கு. வடிவா பாருங்கோ, நீங்கள் செய்ததோட ஒப்பிட்டு பாருங்கோ. ஒரு கேள்வியா நீங்கள் செய்து பார்க்குறீங்களோ பிள்ளைகள், நீங்கள் செய்து போட்டு பிறகு நான் செய்யக்குள்ள ஒப்பிட்டு பார்க்கணும். இல்லாட்டி பிரயோசனம் இருக்காது. இவரை பாருங்க. Z சக 4 Z சக 4 முழுவதுக்கு மட்டு 3. நாங்கள் படிச்சு நாங்கள் மட்டு மேலே இங்களையும் தனித்தனி ஆக்கி விடலாம். முழுவதுக்கும் இருக்கிறத மேலே இங்களையும் போடலாம். Z சக 4 Z சக 4 சமன் 3. Z சக 4 3 மடங்கு Z சக 4. Z என்ன போட போறோம்? X சக IY போட்டால் X சக IY சக 4 3 மடங்கு X சக IY சக 4. இப்போ இது X சக 4 இருக்கு. X சக 4 இந்த வர்க்கம் சக Y வர்க்கம் வர்க்கம் மூலம் 3 மடங்கு X சக 4 இந்த வர்க்கம் சக Y வர்க்கம். ரெண்டு பக்கம் வர்க்கிச்சால் X சக 4 இந்த வர்க்கம் சக Y வர்க்கம் 3 இந்த வர்க்கம் 9 X சக 4 இந்த வர்க்கம் Y வர்க்கம். X வர்க்கம் சக 8X சக 16 சக Y வர்க்கம். இங்கால 9 வச்சுக்கொண்டு X வர்க்கம் 8X 16 சக Y வர்க்கம். கோணம் வச்சுருக்கோணும் இல்லையா, பிள்ளை விடக்கூடாதா? இனி அங்கே 9X வர்க்கம் இருக்கு. இந்த X வர்க்கத்தினுடைய 8X வர்க்கம். 9 Y வர்க்கம் இருக்குது. இங்கே ஒரு Y வர்க்கம் வந்து கழிச்சா 8 Y வர்க்கம். 9 72X இருக்கு. இந்த 8X கொண்டே போட்டால் 80X. Y ஒன்றும் இல்லையா? ரைட். இனி இங்கால 16 இருக்குது, அங்கால 9 தர 16 இருக்குது. அப்போ 8 தர 16 மிச்சம். ஏன் 8 தர 16 போடுறேன்னா எல்லாரும் 8ஆல் சுருக்கக்கூடியதாக இருக்கு பாருங்க. ரைட். அப்போ 8ஆல் சுருக்கினால் X வர்க்கம் Y வர்க்கம் 10X சக 16 0. கொஞ்சம் ஈஸியாக ஆகுறதுக்காண்டி எங்களை அந்த X சக A இந்த வர்க்கம் Y சக B இந்த வர்க்கத்தை கொண்டு வந்துட்டோம்னா சுவம் பாருங்க. இவரை போடுவோம் X சக 5 இந்த வர்க்கம். ரெண்டா X வர்க்கம் வந்துட்டும் 10X வந்துட்டும் 25 இருக்குது. அங்கால 16 தான் இருக்குது. பாப்போம் என்ன செய்யலாம். என்ன பாப்போம். சக Y வர்க்கம் சக Y வர்க்கம். Yக்கு அங்கால Y ஒன்றும் இல்லை தானே. இப்போ Y தான் Y வர்க்கம். அப்போ 16 இருந்தது, இதில் 25 எடுத்துட்டீங்கள். அப்போ சக 9 இங்கால வரணும். அங்கால ஒன்றே போட்டால் சக 9. அந்த 9 3 வர்க்கம் கொண்டு போடலாம். என்ன அப்படியா பாருங்க. இங்கே 25 9 கழிச்சா 16. ஆக X சக A வர்க்கம் Y சக B வர்க்கத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ என்னன்னு சொல்லுவியல்? சக 5 இது X சக 5 தானே. I மையமாகவும் 3ஐ ஆரையாகவும் கொண்ட வட்டத்தில்
வட்டத்தின் பரிதியில் P இருக்கும். என்னோட கருவியல் சய 5 சைவர் இங்க ரைட். ஆறு எவ்வளவு 3 அங்கால போகாதுன்னு 3 6 ஆகும் கொண்ட ஒரு வட்டம். இதுதான் P யின் ஒழுக்கு. பாருங்க நீங்க செய்த விடையோட எந்த விடையும் பாருங்க சரியா இருக்கோண்டு. அப்போ எங்களுக்கு எப்படி எக்ஸ் வர்க்கம் y வர்க்கத்தோடு சேர்ந்து வரைக்குள்ள அதை நாங்கள் ஒழுங்கமைச்சு ஒரு வட்டத்தின் சமன்பாடாக்கி அதில் இருந்து என்ன மாதிரி மையம் கண்டுறாங்க ஆர கண்டுறாங்க. அவ்வளோதான் வேலை. மையத்தையும் ஆரையும் கண்டா சரி கீறி விடுறதான் வேலை. அடுத்து ஒரு பாம் சக ரெண்டின மட்டு சய ரெண்டின மட்டு சமன் 5 உள்ள மாறி. அப்போ z சமன் x சக iy z சக ரெண்டின மட்டு z சய ரெண்டின மட்டு 5. இது x சக iy சக ரெண்டின மட்டு x சக iy சய ரெண்டின மட்டு சமன் 5. அப்ப இது x சக ரெண்டின வர்க்கம் சக y வர்க்கம் வர்க்கமூலம் x சய ரெண்டின வர்க்கம் சக y வர்க்கம் சமன் 5. இப்போ ரெண்டு இடத்த வர்க்கமூலம் இருக்கு பிள்ளையா. ஒன்று இப்படியே வச்சு கொண்டும் பெருக்கலாம் வர்க்கிக்கலாம். இல்லாட்டி ஒரு ஆள் அங்கால விட்டுட்டு வர்க்கிச்சா சுகம் மாதிரி எனக்கு தென்படுது. x சக ரெண்டின் வர்க்கம் சக y வர்க்கம் 5 சய x சய ரெண்டின் வர்க்கம் சக y வர்க்கம். இப்ப வர்க்கிப்பம் x சக ரெண்டின் வர்க்கம் சக y வர்க்கம். இது a சய b யின் வர்க்கம் மாதிரி. அப்ப இவற்ற வர்க்கம் 25 சய 2 மடங்கு 2 பேட்ட பெருக்கம் 2 5 10 x சய 2 வர்க்கம் சக y வர்க்கம். இனி இவற்ற வர்க்கம் ரைட். இப்போ இந்த y வர்க்கத்தையும் விட்டு விடலாம். இங்கால x வர்க்கம் வரப்போது அதுலேயும் ஒரு x வர்க்கம் பெறும் கழிவடும். இதுல 4x வரும், அங்க சய 4x வரும் 8x சக 4 வரும் சக 4 வரும் கழிவடும். இந்த 25 இங்கால விடுவோம். சய 25 சமன் சய 10 x சய 2 வர்க்கம் சக y வர்க்கம். முழங்குதோ பாருங்கோ. படிப்படியா மெல்ல 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 சுருக்கி கொண்டு வந்தாச்சு. இப்ப என்ன செய்வோம்? திரும்பவும் வர்க்கிப்போம். ஏன்னா இன்னொரு வர்க்கம் மூலம் இருக்கு. திரும்பவும் வர்க்கிப்போம். பாருங்கோ திரும்பவும் வர்க்கிச்சால் 8x 25 வர்க்கம் என்றால் 64x வர்க்கம். ரெண்டையும் பெருக்கினா இனி 200 2 மடங்குன்னா 400x 625 சமன் 100 x வர்க்கம் 4x 4 y வர்க்கம். அப்ப இனி பாருங்க 100x வர்க்கத்தில் 64x வர்க்கம் கழிச்சா 36x வர்க்கம் சக 100 y வர்க்கம். இங்க சய 400x இருக்குது, அங்காலையும் சய 400x இல்லாம போயிடும். 625 இருக்க போகுது. 625 அங்கால 400 இருக்குது, கழிச்சா 225 வரப்போகுது. என்ன 225. இப்ப பாருங்க பிள்ளைகள், இது எங்கட ஒரு வடிவத்துக்கு வருது இல்லையா? 225 பிரிப்போம் எல்லாரும். பிரிச்சால் 36x வர்க்கம் 36x வர்க்கத்தின் கீழ் 225 100 y வர்க்கத்தின் கீழ் 225 சமன் 1. 225 15 வர்க்கம் ஞாபகம் இருக்குதானே? ரைட். இப்போ இவர் என்ன செய்ய போறா பாருங்க. x வர்க்கத்தின் கீழ் 225
எப்படி எழுதினா சரியோ புள்ளியோன்னு பாருங்க. 225 15 வர்க்கம், 36 6 வர்க்கம். அதை சுருக்கலாம் 3ஆல். அடுத்த வரியில் சுருக்குவோம். ரைட், இப்படி போடுறோம். அதே மாதிரி இவரை போடுறன் y வர்க்கத்தின் கீழ் 15 10 வர்க்கம் சமன் 1. பாருங்க சரியா உண்டு. என்ன செய்ய நாங்கள் 225 வந்தது இங்கே உங்களுக்கு விளங்குதோ என்ன உருவத்தை நோக்கி என்ன வடிவத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். பாருங்க பாருங்கோ பாருங்கோ பாருங்கோ. எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் இதை 3ஆல் சுருக்கினால் 5 வர்க்கம், y வர்க்கத்தின் கீழ் 5ஆல் சுருக்கினால் 3 வர்க்கம் சமன் 1. எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் a வர்க்கம் சக y வர்க்கத்தின் கீழ் b வர்க்கம் சமன் 1. இது என்ன? இதுதான் நாங்கள் படித்த நீள்வட்டத்தின் சமன்பாடு. நீள்வட்டத்தின் சமன்பாடு ஒழுக்கல் தொடங்க சொல்லி தந்த நான் என்ன பாருங்க 5 அப்ப இது 5 சய 5 இது 3 சய 3 ஓ. ஆக இந்த நீள்வட்டத்தில் பி எங்க வேணுமென்றாலும் இருக்கலாம். இந்த நீள்வட்டத்தில் பி எங்க வேணுமென்றாலும் இருக்கலாம். விளங்குதோ? அப்ப உங்களோட ஒழுக்கு நேர்கோடா வரலாம், வட்டமா வரலாம், இல்லாட்டி நீள்வட்டமா வரலாம். சுருக்கி கொண்டு போயக்குள்ள எது உங்களுக்கு சாத்தியமா வருதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சுருக்கும். கண்மூடித்தனமா எப்பவுமே வட்டத்தை எதிர்பார்த்தோன்னு இருக்கிறது இல்லையா? 8வது கேள்வியை பாருங்க. மட்டு z சாய 3 சமன் 2 உள்ள மாறி. பாருங்கோ இவரோட வித்தியாசமான முறைகளை செய்வோம். வளமையா செய்த மாதிரி இல்லாமல் பாருங்கோ இவரை z வெப்பம் சமன் 10. ஆக இவர் எப்படி இருக்க போறாருண்டா z சாய z1 சமன் 10. z சாய z1 சமன் 10 பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். மட்டு இது என்ன? இது z என்றவர் x ஆக iy, இவரை நாங்கள் p என்ற புள்ளியால குறிக்கிறோம். z1 சமன் 3 சக 0 i, இவரை p1 என்ற புள்ளியால குறிப்போம். அவற்றை ஆள் ஊர் தெரியும் 3,0. அப்ப இவன் மட்டன்றது z சாய z1 மட்டன்றது pp1 நீளம் தானே புள்ளியா? 2 புள்ளிகளுக்கும் இடப்பட்ட நேர்கோட்டின் நீளத்தை தான் நாங்கள் மட்டன் சொல்றது. z மைனஸ் z1 மட்டன்றது pp1 நீளம். அப்ப pp1 நீளம் வந்து 2 இருக்கணுமா? pp1 நீளம் 2 இருக்கணுமாடா? பாருங்க சொல்ல போறேன். p1 குறித்த புள்ளி பாருங்க, p1 3 0. அப்ப p1 3 0 மையமாகவும் ஆரை 2 உள்ள வட்டத்தின் பரிதியில் P இருக்கும். வட்டத்தின் பரிதியில் P இருக்கும். பாருங்க முதல் செய்த நாங்கள் பிள்ளைகள் அச்சர கணித முறைப்படி செய்து நாங்கள் x iy என்று எடுத்து x ஆய 3 வர்க்கம் y வர்க்கம் சமன் 2 வர்க்கம் என்று எடுத்து அதை நாங்கள் வட்டம் என்று காட்டினாங்க. இப்ப நாங்கள் கேத்திர கணித முறைப்படி காட்டுறோம். பாருங்க இவற்றை மட்டென்றால் இவரை குறிக்கிற புள்ளி 2 புள்ளிக்கு மேல் இடப்பட்ட நேர்கோடு, அந்த நேர்கோட்டின் நீளம் 2 இருக்கணும் என்றால் எப்படி வரும் பாருங்க. மூன்று 0 இதுதான் 3 0. அவரை மையமாகவும் ஆர 2 உள்ள ஒரு வட்டம் விளங்குதோ? ஆர 2 உள்ள வட்டம் இப்படிதான் இருக்க போகுது. சரிதானே? இவரைத்தான் நாங்கள் p1 என்று குறிச்சினாங்க. இது p அந்த வட்டத்தில் எங்கேயும் இருக்கலாம். ரைட்? பாருங்க அப்ப இது கேத்திர கணித முறைப்படி நாங்கள் ஒழுக்க எடுக்கிறோம். கட்டாயம் எல்லா நேரமும் அச்சலானது தான் பாவிக்கணும் என்று இல்லை. இவரை முதல் செய்த வேண்டிதான் பாருங்க. இப்ப z சக 2 சாய 3 மட்டு, z சாய 2 சாய 3 மட்டு
Z சய சய 2 சக 3 இன்ன மட்டு சமன் Z சய 2 சக 3 இன்ன மட்டு இவரை Z1 என்று எடுப்போம் இவரை Z2 என்று எடுப்போம் வேறு எடுப்போம் Z என்றது x சக iy அவரைத்தான் p என்ற புள்ளியால் குறிக்க போறோம் xy தெரியாது Z1 என்றவர் சய 2 சக 3 அவரை நாங்கள் p1 என்ற புள்ளியால் குறிப்போம் சய 2 3 Z2 என்றவர் 2 சக 3 இவரை p2 என்ற புள்ளியால் குறிப்போம் 2,3 இருக்க போறேன் இப்ப என்னண்டா Z சய Z1 என்றது pp1 pp1 சமன் Z சய Z2 என்றது pp2 Z2 Z2 pp2 ஆக உள்ள p-ன் ஒழுக்கு பாப்போம் என்ன மாதிரி வரப்போம் ஒருக்கா கீறி போட்டு பாப்போம் இந்த ரெண்டு புள்ளியும் குறிச்சு போட்டு பாப்போம் பாருங்க p1 p2க்கு சம தூரத்தில் இருக்கிற ஒரு கோடு வரணுமா p இப்ப p1 p2 அப்படில் இப்படி p1 இருக்குண்டால் இப்படி p2 இருக்குண்டால் இவ ரெண்டு பேருக்கும் சம தூரத்துல p இருக்கணும் என்றால் கட்டாயம் இப்படி ஒரு கோடை தான் வரும் யோசிச்சு பாருங்க அப்பதான் இந்த தூரமும் சமனா இருக்கு இந்த தூரமும் சமனா இருக்கு விளங்குதா அப்ப p1 p2க்கு ஒரு இரு சமவெட்டி செங்குத்தொன்னு கீறணும் என்றால் p1 p2வின் இரு சமவெட்டி செங்குத்து தான் ஒழுக்கா இருக்க போகுது எங்க ஒருக்கா கீறிப்பா p1 p2 குறிங்க பாப்போம் p1 இருக்குது சய 2 3 p1 சய 2 3 p2 இருக்குது 2 3 அப்ப இங்கால சய 2 இருந்தது அங்கால வரப்போகுது 2 உயரம் ஒரே அளவு தான் 3 3 இங்காலம் உயரம் 3 இங்காலம் உயரம் 3 2,3 இது p2 அப்ப பாருங்க ஒரே உயரத்துல இருக்கணும் இங்காலே 3 இங்காலே 3 இந்த பக்கம் 2 அலகு இந்த பக்கம் 2 அலகு அப்ப இவற்றை இரு சமவெட்டி செங்குத்து எப்படி போவோம் நினைக்கிறீர்கள் பாருங்க ஓடிவே நான் இப்ப p1 p2 இப்படி நினைக்கிறேன் இதுதான் p1 p2 இந்த p1 p2 இரு சமவெட்டி செங்குத்து என்றால் வடிவா பாருங்க புள்ளிகள் இதுதான் அவற்றை இரு சமவெட்டி செங்குத்தா இருக்கணும் பாருங்க இங்காலையும் 2 அங்காலையும் 2 இவர் கிடையா இருக்கிற கோடு என்ன தெரியும் கிடையாது 3 3 உயரம் சமன் இவர் கிட கோடு அப்ப செங்குத்து என்றால் கட்டாயம் நிலக்குத்தா இருக்கும் வையச்சா இருக்கும் சரிதான் அப்ப p1 p2 இரு சமவெட்டி செங்குத்துன்றது x சமன் 0 அல்லது y அச்சாக இருக்கிறது புரியுதோ முதல்ல நாங்கள் இதே கேள்வி செய்த நாங்கள் அங்க அட்சர கணிதத்தை பாவிச்சது நாங்கள் இங்க கேத்திரத்தை பாவிச்சு செய்கிறோம் ரெண்டு விதத்திலையும் பரிச்சயமா இருந்து கொள்ளுங்க பிள்ளைகள் உங்களுக்கு எது அந்த நேரம் வசதியா இருக்கோ அதை செய்யுங்க 10வது ஆள் என்ன சொல்றேன் Z சய 4 சய 3 இந்த மட்டு 3 ஆக உள்ள மாறி p z-இன் ஒழுக்கை காண்க z-இன் உயர்வு இழிவு பெருமானங்களை காண்க எங்க பார்ப்போம் Z சய 4 சய 3 சமன் 3 சய 4 சக 3 3 3 Z சமன் x சக iy இவரை புள்ளி p ஆல குறிக்க போறோம் Z1 சமன் 4 சக 3 இவரை புள்ளி p1 ஆல குறிக்க போறோம் 4,3 அப்ப இது என்னது இந்த ஒழுக்கு வரும் p1 ஐ மையமாகவும் r ஐ 3 ஆகவும் உள்ள வட்டத்தின் பரிதியில் p இருக்கும் விளங்குதோ Z1 சமன்
3 என்ற வடிவத்துக்கு கொண்டு வந்த நாங்கள் இவரை P-ஆல் குறிக்கிறோம், இவரை P1-ஆல் குறிக்கிறோம். P1 என்ற தெரிஞ்ச புள்ளி, அவரை மையமாகவும் ஆர 3ஆகவும் உள்ள வட்டம். ரைட், வட்டத்தை கீறுவோம் பாருங்க. மெய் அச்சு கற்பனை அச்சு 4,3 4 3 இதுதான் P1 4,3. ரைட், ஆர 3 ஆர 3 வையச்ச தொட்டு கொண்டு போகணும் என்ன 4,3 எக்ஸ் அச்சு இவ்வளவு 4 இவ்வளவு 3 അല്ലേ வட்டத்தை கீறி போட்டு மையத்தை போடுவோம். இப்படி ஒரு வட்டம் பெறுவார். அவற்றை மையம் 4,3 இருக்கும். இதுதான் P1. இவற்றை ஆர இருக்கும் 3. ரைட், இப்ப இதுதான் P-ன் ஒழுக்கு. P-ன் ஒழுக்கு. அப்ப இந்த P என்றதுதான் Z-ஐ குறிக்கிறார். Z வந்து இந்த வட்டத்தில் எங்கேயும் இருக்கலாம். இதுல எங்கேயும். அடுத்ததாக கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா மட்டு Z-ன் உயர்வு இழிவு. மட்டு Z என்ன? மட்டு Z என்ன? மட்டு Z என்றால் இப்ப உதாரணத்துக்கு இதுல Z இருக்குன்னு வச்சால் உற்பத்தியிலிருந்து அவருக்கு ஒரு நேர்கோட்டை கீறணும் என்றால் இந்த துண்டு தான் மட்டு Z இருக்க போகுது. அப்ப மட்டு Z உயர்வு இழிவுண்டா புள்ளிகள் யோசிச்சு பாருங்க. இந்த Z மாற 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 எங்க உயர்வு இழிவு வரும் என்றால் இந்த மையத்துக்குள்ளால ஒரு கோட்டை கீறும். அதாவது விட்டமா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு கோட்டத்தை கீறும். மையத்துக்குள்ளால இந்த கோட்டை கீறும். கீறினால் இவரை O என்று வைப்போம் உற்பத்தி, இவரை A என்று வைப்போம், இவரை B என்று வைப்போம். OA தான் இழிவு பெறுமதியாக இருக்கும், OB தான் உயர்வு பெறுமதியாக இருக்கும். அதை விட இப்ப வேற எங்க அளந்தீங்கன்னாலும் OA விட கூடத்தான் இருக்கும், ஆனால் OB விட குறைவாக தான் இருக்க முடியும். அப்ப இழிவு என்றது OA, உயர்வு என்றது OB. விளங்குதோ? அப்ப பாருங்க எழுத போறேன். மட்டு Z-ன் இழிவு OA தூரம், மட்டு Z-ன் உயர்வு OB தூரம். இப்ப இந்த கேத்திர கணித அறிவை பாவிக்கணும். அது என்னன்னு காண்றேன், ஜியோமெட்ரியை பாவிப்போம். இந்த பாருங்க, இது 3, இந்த பக்கம் 4. பைதகரச கூப்பிடுங்க, பைதகரச ஓடி வருவார். இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 3. இது எவ்வளவு 5. OP1 5. அந்த 5ல ஆரைய கழிச்சா சரிதானே. இவர் எழுதுறோம் பாருங்க, OP1 சயார். இவர் எழுதலாம் OP1 சஹார். OP1 என்றது 5, சயார் என்ற ஆர 3. 2 8. ஆக இழிவு பெறுமதி 2 ஆகவும் உயர்வு பெறுமதி 8 ஆகவும் இருக்கும். இழிவு பெறுமதி 2 ஆகவும் உயர்வு பெறுமதி 8 ஆகவும் இருக்கும். விளங்குதோ? ரைட். அப்ப விளங்கி கொண்டீங்களோ பிள்ளைகள்? உயர்வு இழிவு வந்தால் என்ன செய்யறாண்டு வட்டத்தின் மையத்துக்குள்ளால கோட்டை கீறி போட்டு உயர்வை பார்க்கிறது, இழிவை பார்க்கிறது. 11ஆவதால் என்ன சொல்றார்? வீசல், Z-ன் வீசல் π/3 இருக்கக்கூடியத P-ன் ஒழுக்க கேட்கலாம். அப்போ ஒரு சிக்கல் என்ன வீச்சன்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப பாருங்க, இப்படி ஒரு சிக்கலன் இருக்குன்றால் இவற்றை வீச்சன்னா என்ன? இவர் ஓவோட ஆக்குற கோடு கிடையோட இடஞ்சுழிய எவ்வளவு கோணமாக்குதோ அதுதான் வீச்சு. அப்ப இதுல வீச்சு π/3 என்று தந்திருந்தால் π/3 கோணத்துல நான் இப்படியே ஒரு கோட்டை கீறி விட்டேன் என்றால் இந்த கோட்டில் எங்க வேணுமென்றாலும் இந்த Z இருக்கலாம். எதுல இருந்தாலும் π/3, இதுல இருந்தாலும் π/3, இதுல இருந்தாலும் π/3, இதுல இருந்தாலும் π/3, கொஞ்சம் தூரம் போய் அங்கால இருந்தாலும் π/3. விளங்குதா பிள்ளையா? பாருங்க, என்ன எழுத போறோம்டா, உற்பத்தி ஓவில்
கிடையுடன் எந்த புள்ளின்னு முதல் சொல்லணும், பிறகு கோணம் சொல்லணும். கிடையுடன் இடஞ்சுழியாக π/3 கோணத்தில் உள்ள நேர்கோட்டில் π/3 கோணத்தில் உள்ள நேர்கோட்டில் P இருக்கும். பாருங்க என்னென்ன சொல்றேன், தொடங்குற புள்ளி சொல்றேன், கோணம் கிடையோட இடஞ்சுழியாக இவ்வளவு ஒன்று சொல்லணும், கோணம் நேர்கோடு சொல்றேன், அதுல P இருக்கும். சரி பாப்போம். மெய்யச்சு கற்பனை அச்சு உற்பத்தி வேற அழகுருவோம் என்ன, இதுதான் கோடு. கோணத்தை குறிப்பியல் π/3. இவர் தான் Pயின் ஒழுக்கு. ஒரு கஷ்டம் இல்லை பாருங்க, தொடங்குற புள்ளி கோணம் கோடு. அடுத்தது பார்ப்போம். 12வது Z சாய 2 சாயம் உண்டாய். முதல்ல Z மட்டும் பார்த்துனாங்க, இப்ப Z சாய இன்னொரு சிக்கல் இருக்கு, அப்ப எழுதுவோம் அதை பாருங்க. Z சாய 2 சாய 3y சமன் 2π/3 Z சாய சமன் 2π/3 Z சாய Z1 2π/3. இங்க Z என்றால் x iy, இவரை P என்ற புள்ளியால குறிக்க போறோம். Z1 என்றால் 2 சக 3, இவரை P1 என்ற புள்ளியால குறிக்க போறோம். இனி என்ன கோணம் தந்திருக்கா, என்ன சொல்ல போறீங்க? P1 இல் கழிக்கிறாள் தான் எழுதணும். P1 இல் ஒண்ணுமே இல்லைன்னா உற்பத்தி, ஏன்னா Z சாய 0 மாதிரி Z1 இருக்கு மண்டால் இவரில் தொடங்கணும். P1 இல் கிடையுடன் இடஞ்சுழியாக ஆன்டி கிளாக் வைஸ் என்று சொல்லுவோம், இடஞ்சுழியாக 2π/3 கோணத்தில் உள்ள நேர்கோட்டில் P இருக்கும். உள்ள நேர்கோட்டில் P இருக்கும். கீறுவோமோ பாருங்க என்ன செய்தாங்க, இவரை Z1 என்ற வடிவத்துக்கு மாத்தினாங்க, Z1 P1 குறிச்சினாங்க, கோணத்தை எழுதினோம், எப்படி எழுதினோம், ரைட். குறிப்பா பிறகு இன்னும் ஒன்று கேட்கணும், Z கற்பனை எண்ணாக மட்டும் இருப்பின் Z காண்கன்னு பார்ப்போம். அதை மெய்யச்சு கற்பனை அச்சு P1 இது 2,3, அப்ப 2, 3 இதுதான் P1. இப்போ P1 கிடையோட இடஞ்சுழியாக 2π/3, இடஞ்சுழியாக 2π/3 என்ன பிள்ளை, இங்கேருந்து 2π/3, அப்ப இங்கேருந்து π/3, உங்களுக்கு கோடு வரப்போகுது, இப்படி ஒரு கோடு வரும், இந்த கோணம் 2π/3 இருக்கு. பாருங்க சரியா, நேரோடா பாருங்க, புள்ளிய குறிச்சன் கிடைய குறிச்சன் இடஞ்சுழியாக 2π/3 கீர்ணம். சரி, இதுதான் Z இன் ஒழுக்கு. இப்ப கேள்வி, Z கற்பனையாக மட்டும் இருக்குமண்டா பிள்ளைகள், மெய்க்கூறு இருக்கலாது. மெய்க்கூறு இருக்கலான்னா இவ்விடத்துல வந்தா மட்டும்தான் மெய்க்கூறு இல்லாமல் இருக்கு. ஆக இந்த புள்ளிதான் என்னது, Z கற்பனையாக மட்டும் இருக்கிறாள். அப்ப நான் வேற புள்ளி ஏ என்று வச்சேன் என்றால் Z
கற்பனையாக மட்டும் இருப்பின் அது புள்ளி ஏயால் குறிக்கப்படும். புள்ளி ஏயால் குறிக்கப்படும். இப்ப ஏயின் பெருமானத்தை காணணும். என்னன்னு காணுவோம் பாருங்க. இப்ப இவ்வளவு 10 இங்க பாருங்க, இது 2. இந்த கோணம் π/3. திருப்பி எழுதுவோம், வேற கலரால் எழுதுவோம். இங்க பாருங்க, இவ்வளவு 10, இந்த கோணம் π/3. அப்ப இந்த துண்டனை தெரியாது. ஆனா tan π/3 எழுதினேன் என்றால் இவரை y1 என்று வச்சனென்றால் y1 இன் கீழ் 2. tan π/3 என்றால் √3. இப்ப y1 வரும் 2√3 என்று வரும். இந்த துண்டு 2√3, ஏற்கனவே கீழே 3 இருக்குது. அப்ப a இன் ஆளூர் என்னவா இருக்கணும்? 0, மொத்த நீளம். மொத்த நீளம் என்றா பாருங்க, இங்கே இருந்து இங்கே எவ்வளவும் 3, இங்கால 2 வர்க்கமூலம் 3. அப்ப கூட்டினீங்கள் என்றால் ஏயின் ஆள்கூறு ஏயின் ஆள்கூறு சைவர் கமா 3 சக 2√3. அப்ப Z வரும் சைவர் சக, அதில் எழுத தேவையில்லை. 3 சக 2 வர்க்கமூலம் 3 I. 3 சக 2 வர்க்கமூலம் 3 I என்று வரும். விளங்குதோ? ரைட். வடிவா பாருங்க. அது நல்ல கேள்வி ஒன்று. என்ன நாங்கள் ஒழுக்க கீறினாங்கள். கற்பனையாக மட்டும் இருக்குமென்று சொன்னால் கட்டாயம் y அச்சில் வரணும், கற்பனை அச்சில் வரணும். அப்போ அதில் ஒரு புள்ளி தான் இருக்கு. கட்டம் 13. இவரை பாருங்க, π/6 ஆக உள்ள pz இன் ஒழுக்கை காண்க, z இன் இழிவு பெறுமதியை காண்க. எங்க பார்ப்போம்? ஆக் z சக 4 சக 3i. சய 4 என்று வரும். என்ன சய 4 சய 3i சமன் π/6. ஆக் z சய z1 π/6. z என்றது x சக iy, இவரை p ஆல குறிப்போம் x, y. z1 என்றது சய 4 சய 3i, இவரை p1 ஆல குறிப்போம் சய 4 சய 3. ஆக p1 இல் கிடையுடன் பாருங்க, ஒரே மாதிரி தான் எழுதுறது புள்ளியல், ஒரு வித்தியாசமும் இல்லை. இடஞ்சுழியாக π/6 கோணத்தில் உள்ள நேர்கோட்டில் P இருக்கும். நேர்கோட்டில் P இருக்கும். ரைட். பாருங்க, இவரை Z1 என்று வச்சான். Z1 P1 இல கோணம் இடஞ்சுழியாக கிடையோட கோடு. அப்ப நாங்கள் முதல்ல கீறுவோம், கீறி போட்டு பார்ப்போம். பாருங்க, மெய்யச்சு கற்பனை அச்சு. இப்போ P1 பாருங்க, P1 இங்க இருக்கு சய 4 சய 3, சய 4 சய 3. ரைட். இது P1. இனி கிடையோட எவ்வளவு கோணம்? π/6. π/6 என்றா பிள்ளைகள் இப்படி ஒரு கோட்டில் வருவார். இதுதான் π/6 இருக்க போகுது. சரிதானே? ரைட். இதை நாங்கள் P இன் ஒழுக்கன்னு சொல்லுவோம்.
பியின் ஒழுக்கு. இப்ப கேள்வி என்னண்டா மட்டு ஜட்டின் இழிவு பெறுமதி. மட்டு ஜட்டண்டா பாருங்கோ, மட்டு ஜட்டண்டா இப்ப இதுல பி இருக்குன்னு வச்சமென்றால் பி எங்கேயும் பெறலாம், இதுல இருக்குன்னு வச்சமென்றால் உற்பத்தியிலிருந்து அவருக்கு கோட்டின் நீளம் தான் மட்டு ஜட்டாக இருக்க போகுது. இப்ப பி இஞ்சால இருந்துன்னா இஞ்சால வரும், அங்கால இருந்துன்னா அங்கால வரும். அப்ப இந்த மட்டு ஜட் எங்க இழிவாகும் என்று சொன்னா பிள்ளைகள் பாருங்க, பி இதுல வரைக்குள்ளதான் மட்டு ஜட் இழிவாக போகுது. செங்குத்தாக வரைக்குள்ள பாருங்க, இதுல செங்குத்த கீர்ணமண்டா இந்த இடத்துல தான் இந்த தூரம் மட்டு ஜட்டின் தூரம் இழிவாக இருக்கும். இப்ப நாங்கள் இவரை காணணும், இந்த தூரத்தை காணணும். என்னன்னு காண போறீர்கள் அதை பாப்போம். பாருங்கோ, இந்த துண்டை நாங்கள் இன்னும் திருப்பி கொஞ்சம் பெருசா கீறுவோம். பாருங்கோ, எங்களுக்கு இங்க சய 4 சய 3 இருக்குது, 30 பாகையில கோடு போகுது. இதுதான் பியின் ஒழுக்கு. இது 30 பாகை. எங்களுக்கு இதுல செங்குத்து தூரம் வேணும். ரைட், அவர் என்னன்னு காணலாம். பாருங்க என்ன செய்யலாம். இப்ப எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா 4 வச்சுக்கொண்டு இந்த தூரத்தில் இருந்தா 4 tan π/6 வரும். 4 tan π/6 மொத்த தூரம் 3. இவரை கழிச்சு விட்டோம்னா உங்களுக்கு இவரை எடுக்கலாம். இனி அவர் எடுத்துட்டோம்னா பிள்ளைகள் பாருங்க, இது 30 இது 60, இது 60 இது 60. இந்த கோணம் 60 π/3. அப்ப இந்த தூரம் தெரியும் என்றால் இது செம்பக்கம், இஞ்சால முடிக்கணும் என்றால் சைன் போட்டு விட்டீங்கன்னா விடவர். பாருங்க எடுப்பம் ஓ, இவரை நாங்கள் என்னண்டு வைப்போம், இந்த புள்ளிய இவரை கியூ என்று வைப்போம். அப்ப முதல் ஓ கியூ தூரம் எழுதுறேன்னு பாருங்க, இங்கேருந்து இங்க 3 சய 3. அப்ப 3, அந்த 3ல இந்த துண்டை கழிக்கணும். இந்த துண்டு என்னண்டு வரும், இது 4, இது 30 பாகை. அப்ப 4 tan 3 சய 4 tan π/6 4 இங்கள் வர்க்கமூலம் 3. இதுதான் இந்த தூரமா இருக்கும். இனி அதை சைன் எடுத்து விட்டோம்னா சரி. அப்போ ON வரும் OQ sin π/3. π/3 அல்ல, இது 3 சய 4 இன்கள் வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 இன்கள் 2. 3 வர்க்கமூலம் 3 இன்கள் 2 சய 2 வரும். இதுதான் ON இன் நீளம். அப்ப எழுதலாம் மட்டு ஜட்டின் இழிவு என்றது OP இன் இழிவு, அதாவது ON 3 வர்க்கமூலம் 3 இன்கள் 2 சய 2. 3 வர்க்கமூலம் 3 இன்கள் 2 சய 2 வரும். விளங்குதானே? இப்போ பாருங்க, அப்படி படங்கள் கீரைக்குள்ள கொஞ்சம் சின்ன நெருக்கப்பட்டு வந்துட்டுதுண்டா பஞ்சு படங்கள் பெருசா கீறினா தான் பிள்ளைகள் சுகம். படம் பெருசா இருந்தால் தான் உங்களுக்கு கோணங்கள் அதில் குறிக்கலாம், தெளிவொன்று கிடைக்கும். இப்படி சின்ன வச்சோன்னு இதுக்குள்ள எல்லாம் குறிக்க வலிக்கிட்டீங்கன்னா கஷ்டம். பஞ்சு படக்கூடாது. இன்னொரு படத்தை கீறி போட்டு படிப்படியாக எங்களோட கேத்திர கணித அறிவை பாவிச்சு செங்குத்து தூரத்தை எடுக்கிறது. 14 ஆகன் வரிப்படத்தில் புள்ளிகள் P நோட் P என்பன முறையே Z நோட் Z எனும் சிக்கலன்களை குறிக்கின்றன. Z சய Z நோட்டினை குறிக்கும் புள்ளியை ஆகன் வரிப்படத்தில் வரையும் முறையை விளக்குக. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் P-யின் ஒழுக்கை பூர்த்தி செய்து அவற்றை விளக்குக. பின்வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அப்படியே இது எங்களுக்கு தெரியும். Z நோட்டை எப்படி குறிக்கிறது எங்களுக்கு தெரியும், அதை படிச்சுட்டோம். அப்ப இதை பாப்பினி Z சக 2 சய I சமன் வர்க்கமூலம் 5. Z சக 2 சய I சமன்
வர்க்கமூலம் 5 z සය 2 සහයි வர்க்கமூலம் 5 z z1 வர்க்கமூலம் 5 z2 எடுக்கிறோம் x சக iy இதை p ஆல குறிக்கிறோம் z1 எடுக்கிறோம் சய 2 சக i இவரை p1 ஆல குறிக்கிறோம் சய 2 1 இவர் x y இனி சொல்லுவோம் p1 இல் இருந்து p1 ஐ மையமாகவும் வர்க்கமூலம் 5 ஆரையாகவும் கொண்ட வட்டத்தின் பரிதியில் z அல்லது z குறிக்கிற புள்ளி அது p இருக்கும் வட்டத்தின் பரிதியில் p இருக்கும் கீறி காட்டணும் என்றால் சய 2 உண்டு மெய்யச்சு கற்பனை அச்சு சய 2 உண்டு ஆரையா பார்க்கணும் வர்க்கமூலம் 5 பாருங்க சய 2 2 வர்க்கமூலம் 4 1 5 இதுக்குள்ளால போற வட்டமா இருக்கும் உற்பத்திக்குள்ளால போற வட்டமா இருக்கு பாருங்க வட்டத்தை கீறுவோம் முதல்ல இப்படிதான் அந்த வட்டம் வரும் கட்டாயம் உற்பத்திக்குள்ளால போகணும் சய 2 1 p1 விளங்குதோ ஏன் பிள்ளைகள் உற்பத்திக்குள்ளால போகணும் வடிவா பாருங்க இது 1 இது 2 2 வர்க்கம் 4 5 இந்த தூரம் வர்க்கமூலம் 5 இருக்கும் அப்ப ஆரை வர்க்கமூலம் 5 வழியா அவர் கட்டாயம் மையத்துக்குள்ளால போவார் இதுதான் பியின் ஒழுக்கு அடுத்தது என்ன கேட்ட இரண்டாவது ஆக் z சக 2 சமன் π by 2 இரு ஒழுக்குகளையும் ஒரே வரிப்படத்தில் வரைகிறோம் நாங்கள் தனித்தனியா வரைஞ்சு போட்டு ஒரு ஐடியா எடுத்து போட்டு பிறகுகிறோம் அப்ப இவரை பார்ப்போம் ஆக் z சக 2 சமன் π by 2 அப்ப இது என்ன ஆக் z சய 2 சக 0 சமன் π by 2 ஆக் z சய z2 π by 2 x சக iy p x y z2 சய 2 சக சைவர் i p2 அப்ப இது என்ன சொல்லுவீங்க p2 வில் வீசல ஆக் p2 வில் கிடையுடன் இடஞ்சுழியாக ஆன்டி கிளாக் வைஸ் இடஞ்சுழியாக π by 2 கோணத்தில் உள்ள நேர்கோட்டில் p இருக்கு சய 2 சைவர் என்றால் சய 2 சைவர் இதுல இருக்க போது π by 2 செங்குத்தா இருக்கணும் என்ன எப்படி வருவார் இதுல தான் p இருக்கலாம் இது இரண்டாவது ஒழுக்கு இப்ப என்ன கேட்டவை இதையும் நாங்கள் முதல் கீர்னதையும் ஒரே படத்துல கீறட்டோம் பாப்பம்
ரைட். இப்படி ஒரு வட்டம் வந்தது. அந்த வட்டத்தின் மையம் அங்கே இருந்தது. சய 2 ஒன்றில் இருந்தது. சய 2 ஒன்றில். சய 2 ஒன்று. இதுதான் ഇതിന്റെ மையமாக இருந்தது. இனி இரண்டாவது எங்க குறினாங்கள்? சய 2 ஒரு நேர்கோடு. பிள்ளைகள் கீழே வராது, இது கீழே வராது, மேலே மட்டும்தானா? ரைட், மேலே மட்டும்தான். கீழேண்டா அப்புறம் கோணம் மாறிடும், அப்போ மேலே மட்டும்தான். ரைட். இப்போ சய 2 மேல் நோக்கி ஒரு கோடு பாருங்க கீறுவோம். ரைட். அப்ப இந்த வட்டத்திலேயும் இருக்கணும், இந்த கோட்டிலையும் இருக்கணும் என்றால் ரெண்டையும் பூர்த்தி செய்யறது எங்க? ரெண்டையும் திருப்தி செய்யற ஒரே ஒரு புள்ளி அது இந்த புள்ளியை தான் இருக்க போகுது. அப்ப இந்த புள்ளியின் ஆள்கூற கண்டம் என்றால் அதுதான் இரண்டையும் திருப்தி செய்கிற Z-ன் ஆள்கூறு. பாருங்க கேட்டிருக்கணும். இதிலிருந்து அவற்றின் பொது புள்ளியால் குறிக்கப்படும் சிக்கல் எண்ணை காண்க. எக்ஸ் ஆளூறு காண்றதுல பிரச்சனை இல்லை, சய 2 தான். Y ஆளூரை காணணும், கரைச்சலே இல்லை. இந்த வட்டத்தின் யாரே எங்களுக்கு தெரியும். வட்டத்தின் யாரே எவ்வளவு இருந்தது புள்ளியால்? வர்க்கமூலம் 5 இருந்தவர். அப்ப பாருங்க, இது 1, இது வர்க்கமூலம் 5. அப்ப இவ்வளவு என்னண்டு வரணும் பாருங்க. நான் இது என்னண்டு வச்சேன்டா, n சமன் இஞ்சால சய 2 மேலே எவ்வளவு வருது? இது 1 சக இஞ்சால வர்க்கமூலம் 5. ஆக என்னால் குறிக்கப்படும் சிக்கலன் சமன் சய 2 சக 1 சக வர்க்கமூலம் 5 ஆய். சய 2 சக 1 சக வர்க்கமூலம் 5 ஆய். பாருங்க, இது 1, இது வர்க்கமூலம் 5, 1 சக வர்க்கமூலம் 5. இஞ்சால இது சய 2. இப்போ சய 2 சக கற்பனை ஆச்சுல 1 சக வர்க்கமூலம் 5 ஆய். இதுதான் ரெண்டு நிபந்தனையும் இந்த வட்டத்தையும் கோட்டையும் திருப்தி செய்கிற ஒரே ஒரு புள்ளி. புள்ளியால் அடுத்ததை பார்ப்போம். 2014 ஆண்டு வந்த கேள்வியை பார்க்குறோம். பாருங்க புள்ளியால், ஒரே ஆகன் வரிப்படத்தில் ஆக் Z சக 1 சமன் π/3 ஆக் Z சக 1 சமன் 5π/6 திருப்தியாக்கும் சிக்கலன்கள் Z-னால் வகை குறிக்கப்படும் புள்ளிகளின் ஒழுக்கங்களை பெரும்படியாக வரைந்து அவற்றின் வெட்டு புள்ளியினால் வகை குறிக்கப்படும் சிக்கலனை காணும். இப்ப செய்த மாதிரி அதே மாதிரி கேள்வி, 2 ஒழுக்கு இருக்குது, ரெண்டையும் கீறியல் இடவெட்ட காண்றியல். பாப்போம். π/3 சய 1 சக 0 π/3. அப்ப இது உங்களுக்கு தெரியும், சய 1, 0 கிடையுடன் இடஞ்சுழியாக π/3 கோணம். அவரை பாருங்க, ஆக் 5/6 அப்ப இதென்ன எழுதியல் 1, 0 கிடையுடன் இடஞ்சுழியாக 5π/6 கோணம். வளமையா எழுதுற அதே வசனங்கள் புள்ளிகள், எந்த வித மாற்றமும் இல்லை. புள்ளியை சொல்றீங்க, கிடையோட இடஞ்சுழியாக கோணத்தை சொல்றீங்க, நேர்கோடன்னு சொல்லுவீங்க. இப்ப 2 பேரையும் ஒரே படத்துல கீற போறோம். சய 1 0 1 0. மெய்யச்சு கற்பனை அச்சு. சய 1 0 அதுல கோணத்தை பாருங்க, கோணம் π/3. π/3 60 பாக.
60 பாக. அடுத்தவர் 1,0 இடஞ்சுழியாக 5π/6. இது ஒன்றுண்டா அங்கால ஒன்று எடுக்கணும். ஒன்று காம சாய்வர் இங்க இருந்து 5π/6 இந்த பக்கத்தால π/6 என்ன பையன்களார் இங்க 5π/6 பையன்களார் 30 பாக. ரைட். இனி என்ன கேட்டவ ரெண்டையும் ஒரேடியா கீறி ஒழுக்களை பெரும்படியாக வரைந்து அவற்றின் வெட்டுப்புள்ளியினால் வகை குறிக்கப்படும் சிக்கல் எண்ணை காண்க. வெட்டுப்புள்ளி எங்க இருக்குன்னு பாருங்கோ. இவர் என்ன ரைட். இவரை நான் என்னென்று வச்சேன் என்றால் என்ன பற்றி தான் கேட்கணும். இப்ப பாருங்கோ, நாங்கள் என்ன எடுப்போம் x0 y0 என்று எடுப்போம். என்ன x0 இந்த தூரம் x0 இருக்க போகுது. பாருங்க, இது 60 பாகை, இது 30 பாகை என்றால் இவர் கட்டாயம் 90 பாகையா இருக்கும். 90 பாகை. இந்த தூரம் 2 இருக்கு. இஞ்சால 1 இஞ்சால 1 உலான் 10. அப்ப இஞ்சால எடுத்தீங்கன்னா 2 cos π/6, இங்க எடுத்தீங்கன்னா 2 cos π/3. அப்படி இவர் 2 பேரையும் எடுக்கலாம். எடுத்து போட்டு பாருங்க, பேரோடு குறிப்போம். ஓ இது ஏ பி கியூ. இப்ப பாருங்க, நான் ஏஎன் எழுதுறேன். ஏஎன் வருது இவ்வளவு 10 என்றால் 2 cos π/3. cos π/3 என்றால் அரை. அப்ப இவர் 1. இவர் 1 என்றால் இனி இந்த முக்கோணத்தை பாருங்க, NQ எழுதலாம். NQ என்றது y0 எழுதலாம். AN இது 60 பாக, இங்கால மடிக்க sin 60 பாக, sin π/3. அது வெறும் AN 1 sin π/3 √3/2. இப்போ y0க்கு விட வெறும் √3/2. இனி x0 இந்த தூரம், இந்த தூரத்து கஷ்டம் இல்லை. பாருங்க, இவ்வளவு 1, அந்த 1 இருந்து AN இஞ்சாலம் அடிச்சிங்களா AN cos π/3 என்று வரும். அப்ப x0 எழுதலாம் sin1 இவரை கூட்ட போறோம். மற்ற பக்கம் இல்லை. நீ sin1 AN cos π/3 sin1 சக AN என்றது 1 cos π/3 half. அப்ப இது யாரு sin1 என்றா sin என்று வரும். ஆக n ஆள்கூறு வருது sin வர்க்கமூலம் 3/2. அப்ப என்னால் குறிக்கப்படும் சிக்கலன் வரும் sin சக வர்க்கமூலம் 3/2 I என்று வரும். விளங்குதானே பிள்ளைகள்? படத்தை வடிவாக்கி போட்டீங்கள் என்றால் அதிலிருந்து எங்களுக்கு அதை ரெண்டையும் தீர்த்து நாங்கள் இந்த புள்ளியை கண்டு அவற்றை x ஆல் ஒரு y ஆல் ஒரு காண்றது பெரிய சிக்கலாக இருக்காது. சாதாரண கேத்திர கணித அறிவை பாவிச்சு உங்களுக்கு அதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்போ பாருங்க பிள்ளைகள், இப்போ ஒழுக்குன்ற விஷயத்துக்குள்ள இறங்கி இருக்கோம். இந்த ஒழுக்கிலேயே நிறைய கேள்விகள் வந்திருக்கு பிள்ளைகள். இப்போ தான் தொடங்கி இருக்கோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எல்லா பாஸ் பேப்பர் கேள்வியும் பார்க்க போகிறோம்.